நம்மிடையே ஆழியாரிலிருந்து விண்ணலை வழியாக இணைந்துள்ளார்கள் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி பெருமாள் ஐயா அவர்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி பெருமாள் ஐயா அவர்கள் ஆழியாரில் இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலை யோகாவில் தொண்டாற்றி வருகிறார்கள். கோவை ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் முதல்வராக பணியாற்றியுள்ளார்கள். ஆழியாரில் மிஷன் கல்வி இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார்கள். பல்வேறு கல்லூரிகளுடன் இணைந்து மனவளக்கலை பயிற்சியை கொண்டு செல்வதில் ஐயாவின் பங்கு போற்றுதலுக்குரியது. ஐயா அவர்கள் யோகமும் மனித மாண்பும் எம்பில் PhD மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளார்கள். பல வெளிநாடுகளுக்கும் சென்று மனவளக்கலை பயிற்சியை அளித்துள்ளார்கள். மலேசியா நாட்டிற்கும் பலமுறை சென்று மனவளக்கலை டிப்ளமா மற்றும் பிரம்மஞான ஆசிரியர் பயிற்சியும் நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கான இயக்குநராகவும் பொறுப்புகளை ஏற்று வழிநடத்துகிறார்கள். மேலும் ஜூம் இணையதளம் வழியாக வேதாத்திரிய மனவளக்கலை சிறப்பு சிந்தனை உரைகளையும் தொடர்ந்து வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் சுத்த வெளியின் சூட்சுமம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்கள் அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்தும் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. மதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரிய பெருமக்களே, மனவளக்கலை சார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆன்மீக பயணத்திலே இந்த ஐடி நம்முடைய துறையோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நிலை மனவளக்கலை அன்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒரு மகரிஷியினுடைய ஒரு நல்ல தத்துவத்தை பற்றிய சில கருத்துக்கள் விஞ்ஞான விளக்கத்தோடு பார்க்க இருக்கிறோம். சுத்த வெளியின் சூட்சமம் என்ற நிலையிலே நாம் இந்த கருத்துக்களை இன்று பார்க்க இருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். விஞ்ஞானிகளுடைய கருத்துக்கு எட்டாத, கண்களுக்கு எட்டாத பல செய்திகள் எல்லாம் அருட்தந்தை அவர்கள் உள்ளுணர்வாக பெற்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் நமது இந்த வேதாத்திரிய கல்வியை இதை ஒரு உள்ளுணர்வு கல்வி என்று சொல்கிறோம், இன்டியூஷனல் எஜுகேஷன் என்று சொல்கிறோம். அருட்தந்தை அவர்கள் ஆழமாக தியானத்தின் அந்த அடித்தளத்தில் செல்கின்ற போது பல இயற்கை ரகசியங்களை அவர்கள் உணர்கிறார்கள். விஞ்ஞானிகளுடைய கருத்துக்கு எட்டாத விஷயங்கள், அவருடைய கருவிகளுக்கு எட்டாத விஷயங்கள், இப்படி பல நிகழ்வுகளை மகரிஷி அவர்கள் இயல்பாக சொல்கிறார்கள். அவருக்கே உரிய பாணியில் எளிமையாக சொல்கிறார்கள். ஆகவே உண்மையிலேயே அந்த நிலைகள் நமக்கு சிந்திக்க வேண்டியவை. இன்னும் அதை பற்றிய முழுமையான உண்மைகளை விஞ்ஞானிகள் உணர்வதற்கு இன்னும் பல வருடங்கள் ஆகலாம். இருப்பினும் அருட்தந்தை அவர்கள் அதனை எளிமையாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அந்த சுத்த வெளியை பற்றி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய சில நிகழ்வுகள், அதே போன்று அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய சில நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். சுத்த வெளி, அதனை தெய்வம் என்று சொல்கிறோம், கடவுள் என்று சொல்கிறோம், பல்வேறு நிலைகளை நாம் அளிக்கிறோம். டிவினிட்டி இஸ் அப்சல்யூட் ஸ்பேஸ். அது 4 தன்மைகளை உடையதாக வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்லி அருட்தந்தை வேதாத்திரி சொல்வார்கள். அதை பிளென்னம் என்ற நிலையில், அந்த வற்றாய் இருப்பு என்ற நிலையில் நாம் அதை சொல்கின்றோம். இப்பொழுது அதை பற்றிய சில அறிமுக செய்திகளை பார்த்துவிட்டு இன்னும் அதன் பிறகு அதை பற்றிய முழு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். மனித அறிவு எல்லா உயிரினங்களை விட அந்த 6வது அறிவின் வளர்ச்சியால் சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த நிலைமைக்கு ஏற்றவாறு மனித அறிவுக்கு இயற்கை உண்மைகளையும் செயல்முறை விளக்கங்களையும் அளிக்க வேண்டியது சிந்தனையாளருடைய பொறுப்பாகும். இறைநிலையிலிருந்து அணுநிலை வரைக்கும் புலன்களுக்கு எட்டாத தத்துவங்கள், இவை மறைபொருட்கள் என்று சொல்லப்படுகிறது.
இந்த மறைபொருட்களை பற்றி சிந்திப்பதும் தெளிவதும் பிறருக்கு விளக்குவதும் தான் தத்துவ ஞானம் என்று சொல்கிறோம். அது மறை பொருட்கள், கண்களுக்கு எட்டாத பொருட்கள். அது எது? இறைநிலையிலிருந்து அது ஒரு அணுநிலை வரைக்கும் என்று அர்த்தம் சொல்லக்கூடிய சுத்தவெளி, இறைத்துகள், அதனால் அவர்களுடைய காந்தத்தன்மைகள், இவை எல்லாமே இந்த விஞ்ஞானத்திற்கும் கருவிகளுக்கும் எட்டாத நிலை. இப்ப இவற்றை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. அணுநிலைக்கு மேலாக அதன் பின்னர் நடக்கும் இயக்கங்களை எல்லாம் புலன்களால் உணர முடியும். அவற்றின் நிகழ்ச்சிகளை மொழியில் விளக்க முடியும். விண் முதற்கொண்டு உள்ள இவ்வாற்றலை விண் பிளஸ் ஞானம், விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். அது விண்கள் உருவான நிலையிலிருந்து அந்த விண்கள் ஒன்று கூடி அது மூலகமாக மாறுவது, மற்ற பௌதீக பிரிவுகளாக ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த பிரபஞ்சம், நட்சத்திரங்கள், கூட்டங்கள், இவையெல்லாம் வரக்கூடிய நிலையைத்தான் பொதுவாக நாம் அதை விண் பிளஸ் ஞானம், விஞ்ஞானம் என்று சொல்கின்றோம். மனித இனத்திற்கு ஒத்த அமைதியான நிறைவுடைய வாழ்க்கை அவசியம். இதை நோக்கி பார்க்கும்போது வாழ்க்கையை பற்றிய முழு அறிவும், தனி மனிதன் உடலை பற்றி, உறவுகளை பற்றி, சமுதாயத்தை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி, இவற்றுக்கெல்லாம் மூலமான இறைநிலை பற்றி அறிந்து கொள்வதுதான் வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் வழிகாட்டியாகவும் அமையும். இல்லாவிடில் இருட்டில் வழி நடப்பது போன்று குழப்பமும் தடமாற்றமும் அடிக்கடி வாழ்க்கை ஏற்படும். இயற்கை ரகசியங்கள் உணர்ந்து கொள்கின்ற போது, அந்த உண்மை உணர்வை பெறுகின்ற போது மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, நிறைவு, ஒரு ஆனந்தம். அது இல்லாத போது அங்கே பல இடங்களில் முட்டி மோதி இருட்டுக்குள்ளே நடப்பது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்படும். ஆகவே அவற்றையெல்லாம் நீக்குவதற்குத்தான் நம்முடைய ஞானிகள், பெரியவர்கள் நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அருட்தந்தை நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் என்று சொன்னாலே 5 வகையான பௌதிக பிரிவுகளும் வெவ்வேறு நிலைகளில் அமைந்திருக்கக்கூடிய நிலை, ஒன்றாகவோ தனியாகவோ அமைந்திருக்கக்கூடிய நிலை. அது சூரியன், மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், அண்டங்கள் என்ற வகையில் இருக்கக்கூடியது. இது விண்வெளியில் உள்ள அனைத்து பொருள், ஆற்றல் மற்றும் நேரத்தை உள்ளடக்கியது. நாம் வாழ்கின்ற பூமியும் சந்திரனும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. சூரியன் என்ற நட்சத்திரத்தை கோள்கள், துணைக்கோள்கள், வாழ் நட்சத்திரங்கள் போன்றவை சுற்றி வருகின்றன. இதுபோல எண்ணிலடங்கா நட்சத்திரங்களை கொண்ட ஒரு தொகுப்பே அண்டங்கள் என்று சொல்கிறோம். கோடான கோடி அண்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு கொத்து இயக்கைத்தான் பிரபஞ்சம் என்று சொல்கின்றோம். இந்த பிரபஞ்சத்தின் எல்லை நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே செல்வதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எங்கிருந்து உருவாகி இருக்கும்? உருவானதற்கு என்ன காரணம் இருக்கும்? அது இயங்க இவ்வளவு பெரிய ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது? இது எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது? எல்லாவற்றிற்கும் மூலமான ஆற்றல் எது என்றெல்லாம் நாம் சிந்திக்கும் போது அது நமக்கு பெரிய வியப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இவ்வளவு பெரிய இயக்கம், இத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அண்டங்கள், அதனுடைய சீரான இயக்கங்கள், அதன் பிறகு பூமி போன்ற அமைப்பு வந்து ஏற்படக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் எப்படி தோன்றியது, இயங்குகிறது என்று பார்க்கின்ற போது அங்கே நிறைய கேள்விகள் எல்லாம் அறிவுக்கு நிறைய விருந்துகள் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி. பொதுவாக அதாவது விஞ்ஞானத்தில் என்று சொல்கின்ற போது இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய செய்திகளை விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அதில் விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய இந்த சுத்த வெளியை ஒட்டி சில செய்திகளை சொல்கிறார்கள். அங்குதான் அதை கரும் பொருள் என்றும் கரும் ஆற்றல் என்று சொல்லியும் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி என்றெல்லாம் கூட அங்கே அவர்களை வகைப்படுத்துகிறார்கள். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கும் இதுல பாருங்க, மொத்த பிரபஞ்சத்தையும் நம்ம 100% வச்சுட்டோம்னாக்கும் அது ஒரு 5% தான் இந்த விசிபிள் மேட்டர். அதாவது நாம் பார்க்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள், எரியர்கள், வாழ் நட்சத்திரங்கள், இவையெல்லாம் ஒரு 5% தான். இப்ப நம்ம சூரியனை பற்றி நமக்கு தெரியும். சூரியனுடைய கிரகங்கள் பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த சூரியனை போன்ற வானத்தில் கோடான கோடி சூரியன் இருக்கிறது. இப்ப நம்முடைய மில்கிவே கேலக்சி பால்வெளி மண்டலத்தில் கூட 10,000 கோடி சூரியன்கள் இருக்கின்றன. இது ஒரு பால்வெளி மண்டலம். இது போன்று இன்னும் எத்தனையோ மண்டலங்கள் இருக்கின்றன, கோடிக்கணக்கான மண்டலங்கள் இருக்கின்றன. அப்ப இவையெல்லாம் இந்த நட்சத்திர கூட்டங்கள், கிரகங்கள், எரிகற்கள்,
இவைகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இது எல்லாம். அப்ப இதுவெல்லாம் இந்த மொத்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு இருக்கும்? ஒரு 5% தான். அப்ப நாம் பார்க்கக்கூடிய, கண்களுக்கு தெரியக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள், எரிகற்கள், வால் நட்சத்திரங்கள், இவையெல்லாம் சேர்ந்த இந்த அண்டங்கள் என்று இவையெல்லாம் ஒரு 5% தான். அதனை அடுத்து ஒரு 68% அதை டார்க் எனர்ஜி என்று சொல்கிறார்கள். அது உள்ளே ஆற்றல் அடங்கி இருக்கிறது. அது இருளாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது. அந்த சுத்தவெளியின் ஒரு தன்மையாக இருக்கிறது. அடுத்தது ஒரு 27% டார்க் மேட்டர் என்று சொல்கிறார்கள். ஆக அந்த 95% பொதுவாக நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்களுக்கு அது ஒன்றுமில்லாத ஒரு சுத்தவெளிதான். அப்ப அந்த ஒன்றுமில்லாத சுத்தவெளியிலே, அப்ப மொத்த சுத்தவெளியிலே ஒரு 5% அது பொருட்களால் நிரப்பட்டிருக்கிறது. சூரியன், சந்திரன், கிரகங்கள், மற்ற நட்சத்திரங்கள், அண்டங்கள், இவையெல்லாம் சேர்ந்தது ஒரு 5%. அப்ப அதுவோ மீதம் இருக்கிற 95%. அந்த 95%த்துல ஒரு 68 பகுதி அது டார்க் எனர்ஜி என்று சொல்லியும் ஒரு ஆற்றல் நிரம்பிய பகுதியாக, இன்னும் ஒரு 27% அந்த அதற்குள்ள சிறு சிறு பொருட்கள் தோன்றி இருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இந்த இடத்திலேதான் அருட்தந்தையர்கள் சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளி என்று சொல்லக்கூடியதையும் அந்த இறைத்துகள் என்பதையும் நாம் கொஞ்சம் வகைப்படுத்தி பார்க்கலாம். அப்போ மொத்தம் 100க்கு 100 எல்லாம் சுத்த வெளியாக இருந்தது. ஒரு 5% இப்பொழுது அதில் சூரியன், நட்சத்திரங்கள், மற்ற கிரகங்கள் தோன்றி ஒரு பொருட்களாக மாறி இருக்கிறது. இன்னும் சுத்த வெளியாகவே ஒரு 68% இருக்கிறது. அந்த சுத்த வெளியிலிருந்து அருட்தந்தையர்களுடைய கூற்றுப்படி முதலாக இறைத்துகள் தோன்றுகிறது. அப்புறம் அந்த இறைத்துகள்கள் ஒன்று கூடி அது விண்ணாக வருகிறது. விண்கள் ஒன்று கூடி மற்ற பஞ்சபூதங்களாக வருகிறது. அப்ப அந்த இறைத்துகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது எங்க இருக்கும்? சுத்தவெளியின் ஒரு பகுதியில் தான் இருக்கணும். அப்ப நம்ம அப்படி கணக்கு வச்சுட்டோம்னாக்கோ ஒரு 27% அது ஒரு இறைத்துகள் நிரம்பிய பகுதி போலையும், மீதம் இருக்கக்கூடிய 68% இன்னும் சுத்தவெளியாகவே இருந்து கொண்டிருப்பதாகவும் நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்ப மொத்த பிரபஞ்சத்துல இன்னும் சுத்தவெளியாகவே இருக்கக்கூடிய ஒரு 68%, அதிலிருந்து இறைத்துகள் தோன்றி வந்திருக்கக்கூடிய பகுதி ஒரு 27%, அந்த இறைத்துகள் ஒன்று கூடி அது விண்ணாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக வந்திருக்கக்கூடிய பகுதி ஒரு 5% என்ற நிலையிலும் நாம் இந்த விஞ்ஞான ரீதியான ஒரு கணக்கிலே நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம். இந்த சுத்தவெளியை பற்றி நிறைய செய்திகள் சொல்கிறார்கள். இது எல்லையில்லாதது. இதுக்கு ஒரு அளவு சொல்ல முடியாது. இதை ஒரு 4 பிரிவுகளாக விஞ்ஞானிகள் பிரித்து சொல்கிறார்கள். அதை ஜியோஸ்பேஸ், இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ், இன்டர் ஸ்டெல்லார் ஸ்பேஸ், இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ் என்று ஒரு 4 பிரிவுகளாக பிரித்து சொல்கிறார்கள். இப்ப நம்ம ஒவ்வொன்றை பற்றியும் கொஞ்சம் பார்த்துவிட்டு அடுத்து மகிழ்ச்சி அவர்கள் அது எந்த ஆழத்தில் சொல்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். ஜியோஸ்பேஸ் இது நமது பூமியின் மேல் இருக்கக்கூடிய இந்த காற்று மண்டலம், அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காந்த மண்டலம், அதனை மேக்னோட்டோஸ்பியர், அயனோஸ்பியர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த பூமியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொதுவாக ஜியோஸ்பேஸ். பூமி இருக்கிறது, பூமிக்கு மேலே காற்று மண்டலம். காற்று மண்டலத்தில் கூட பார்த்தீங்கன்னா பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்று சொல்வார்கள். அதான் ட்ரோபோஸ்பியர் என்று சொல்வார்கள். அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்று சொல்வார்கள். அப்புறம் மெசோஸ்பியர். இப்படி நிறைய காற்று மண்டலத்தையே அது ஒரு 200-300 கிலோமீட்டர் வரை வெவ்வேறு வகையாக பிரிப்பார்கள். அதில் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் நமக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கிறது, இங்கு மழை பெய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படி இருக்கிறது. அப்போ பூமிக்கு மேல இப்படியே நம்ம போனோம்னாக்கும் அதுக்கு மேல ஒரு காந்த மண்டலம் மேக்னோட்டோஸ்பியர் இருக்கும், அயனோஸ்பியர் இருக்கும். இப்படி பகுதிகள் இதையெல்லாம் பொதுவாக ஜியோஸ்பேஸ், பூமியை ஒட்டி இருக்கக்கூடிய வெளி என்ற நிலையில வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ். இது இப்ப நம்ம சூரியனை சுற்றிக்கூடிய கிரகங்கள் இவையெல்லாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அந்த சூரியன், அடுத்து புதன் இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது, 3வது வட்டத்துல பூமி இருக்கிறது, 4வது வட்டத்திலே செவ்வாய் இருக்கிறது, 5வது வட்டத்திலே குரு இருக்கிறது, 6வது வட்டத்திலே சனி இருக்கிறது, அதற்கு மேல யுரேனஸ், நெப்டியூன் இவையெல்லாம் வருகின்றன. இப்படி வருகின்ற போது
இந்த யுரேனஸ்க்கு நெப்டியூனுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி. அதுபோன்று நம்ம சூரியனுக்கு புதனுக்கு இடையில, புதனுக்கும் சுக்கிரனுக்கு இடையில, சுக்கிரனுக்கு பூமிக்கு இடையில, பூமிக்கும் செவ்வாய்க்கு இடையில, செவ்வாய்க்கும் சனிக்கு இடையில, இப்படி அந்த 2 கிரகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதி. இதெல்லாம் பொதுவாக அந்த இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ் என்ற நிலையில கிரகங்களுக்கு இடைப்பட்ட பகுதி என்று சொல்கிறார்கள். அடுத்தது இன்டர் ஸ்டெல்லார் ஸ்பேஸ். இது எங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கும் ஒரு கேலக்சிக்கு இன்னொரு கேலக்சி இடையில இருக்கக்கூடியது. இப்ப நாம் வாழக்கூடிய இந்த சூரிய மண்டலம் இது போன்று 10,000 கோடி சூரியன்கள் நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் நாம் பால்வெளி மண்டலம் என்று சொல்கிறோம். நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கும் அது ஆண்ட்ரோமேடா கேலக்சி என்று சொல்வார்கள். அப்போ இந்த கேலக்சிக்கு அங்க பார்த்தா அங்க ஒரு 10,000 கோடி 20,000 கோடி நட்சத்திரம் இருக்கும். அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். அந்த இடைப்பட்ட பகுதி தான் இன்டர் ஸ்டெல்லார் ஸ்பேஸ் என்று சொல்கிறார்கள். இங்க ஒரு கேலக்சி, அது தள்ளி இன்னொரு கேலக்சி. இது வந்து இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இப்ப நாம இருக்கிறது மில்கிவே கேலக்சி, தாண்டி இருக்கிறது ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி அதுதான் நம்ம இன்டர் ஸ்டெல்லார் ஸ்பேஸ் என்று சொல்கிறார்கள். அப்ப அதுல என்ன இருக்கும், அங்க வந்து ரேரா 1-2 அந்த ஒரு அணுக்கள் உருவாகக்கூடிய நிலை. அது தவிர நல்ல ஆற்றல் ரேடியேஷன் நிரம்பி இருக்கும். அடுத்தது இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ் பிட்வீன் த கேலக்சிஸ், இன்டர் கேலக்டிக் மீடியம். அதுலயும் சில பொருட்கள், அதாவது பெரும்பாலும் அது வேக்யூம் என்ற நிலையில தான் இருக்கும். அதை முதல்ல இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடியது கேலக்சிக்குள்ள இருக்கக்கூடிய, இப்ப நம்முடைய மில்கிவே கேலக்சி என்று சொல்கிறோம். இந்த கேலக்சிக்குள்ள 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதியை இன்டர் ஸ்டெல்லார் ஸ்பேஸ் என்று சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு கேலக்சிக்கு இன்னொரு கேலக்சிக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ் என்று சொல்கிறோம். இப்படி அதாவது 2 கிரகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதி, 2 நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதி, 2 அண்டங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி, அப்படி வச்சுதான் அது இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ், இன்டர் ஸ்டெல்லார் ஸ்பேஸ், இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ் எல்லாம் சொல்கிறார்கள். ஏன்னா இப்ப நம்ம வந்து நம்ம நட்சத்திரத்தை தாண்டி போயிட்டா ஸ்பேஸ் அப்படியே போயிட்டு நினைக்கிறோம். இது வந்து இந்த நட்சத்திரம் சேர்ந்த பகுதி நம்முடைய மில்கிவே கேலக்சி. அப்போ அதை தாண்டி போகும்போது நம்ம வந்து அந்த இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ்க்குள்ள போயிடுறோம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரத்துக்கு இடையில வந்து அது இன்டர் ஸ்டெல்லார் ஸ்பேஸ் சொல்லக்கூடிய. அதே மாதிரி நம்ம சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி அது இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ் என்று சொல்றது. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அந்த இடத்துல எல்லாம் அணுக்கள் அதிகமாக இருக்காது, ரொம்ப 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 குறைவாக இருக்கும். இப்போ எத்தனையோ நிறைய கேலக்சிஸ் இருக்கு, 1-2 அல்ல. இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 10,000 கேலக்சி இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் கண்டுபிடிக்காதது, நம்முடைய போட்டோவுக்கு எட்டாவது இன்னும் நிறைய இருக்குது. அப்போ அங்கதான் அதுதான் முதல்ல இந்த மற்ற நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கான காரியங்கள் எல்லாம் அந்த கேலக்சிக்குள்ள தான் உருவாகி இருக்கு. அது இன்னும் நிறைய போகக்கூடியது. அது மாதிரி நிறைய கேலக்சி சேர்ந்தது அது சூப்பர் கிளஸ்டர்ஸ் என்று அப்படி எல்லாம் கூட சொல்வார்கள். அந்த 2 கேலக்சிக்கு இடையில ஒரு கேப் இருக்கு பாருங்க. அதுல என்ன இருக்கோ அதுல பாத்தீங்கன்னாக்கோ ஹைட்ரஜன், ஹீலியம் ஆட்டம் அங்கங்க ஒன்னொன்னு இருக்கும். கேஸ், பிளாஸ்மா, அந்த இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஹீலியம் தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர ஆரம்பிக்குது. ஆக்சிஜன், நியான், மெக்னீசியம், சிலிக்கான் இதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல வெறும் ஹைட்ரஜன், ஹீலியம் மட்டும், அது ரொம்ப தூரத்துக்கு ஒண்ணு அப்படி இருக்கும். அப்படி பின்னாடிதான் அது ஒண்ணு சேர்ந்து வர்றது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஹைட்ரஜன், அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குது. மகிழ்ச்சியுடைய கூற்றுப்படி பார்க்கின்ற போது நமக்கு இந்த இறைத்துகள் ஒன்று கூடி விண் உருவாகிறது. அப்புறம் விண்கள் தான் பின்னர் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று வர ஆரம்பிக்கிறது. அப்படி முதலாக வந்தது நமக்கு ஹைட்ரஜன் வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நாள் கழிச்சு வரக்கூடியது ஹீலியம். ஹைட்ரஜன் சொன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருந்தா போதும், அந்த நிலையில் உருவாகிறது. அடுத்து ஹீலியம்ங்கிறது 2 எலக்ட்ரான் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் அப்படிங்கிற கணக்கு வரும்போது ஹீலியம் உருவாகும். இப்படி அந்த எலக்ட்ரான் புரோட்டான் எண்ணிக்கை அதிகமாக மற்றது உருவாகிறது. அப்ப இந்த மாதிரி அந்த 2 கேலக்சி, இப்ப நம்ம மில்கிவே கேலக்சி அடுத்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி 2க்கு இடைப்பட்ட பகுதியில் பாத்தீங்கன்னாக்கோ
இப்படி ஒன்று ரெண்டு ரேரா ஒன்று ரெண்டு ஹைட்ரஜன் ஹீலியம் ஆட்டம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இது கேலக்சி ஒன்று கூட்டம் தான் நம்ம சூப்பர் கிளஸ்டர்ஸ் என்று நம்ம சொல்கிறோம். அது அப்படி எவ்வளவு இருக்கும், அது எண்ணிலடங்காத நிலை இருக்கும், அவ்வளவு தூரத்திலையும் அது இருந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த கேலக்சி அது சேர்ந்தது கேலக்சி குரூப், அது சூப்பர் கிளஸ்டர்ஸ் சொல்றோம். இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்கு. நம்ம நம்முடைய கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இது நிறைய அங்க இருக்கு. இதெல்லாம் கூட நம்ம விட்டுலாம். இப்ப நம்ம மகரிஷி சொன்ன அந்த இதுக்கு வருவாங்க. மகரிஷி சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளி பாரு, இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றல் என்று மகரிஷி சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளி, இதன் திணிவு மடிப்பு உள்ள சுழலும் நுண்பிண்டாம், அதுதான் அந்த இறைத்துகளாக வரக்கூடியது. அந்த இறைத்துகள் ஒன்று கூடி விண் உருவாகக்கூடியது. மகரிஷி சொல்லக்கூடிய அந்த சுத்தவெளி இந்த நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டி அது அமைந்திருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி, அந்த சுத்தவெளியைத்தான் நம்ம கிரகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சுத்தவெளி, நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சுத்தவெளி, 2 அண்டங்களுக்கு இருக்கக்கூடிய சுத்தவெளி என்று இப்படியெல்லாம் நம்ம பிரித்து கொள்ளலாம். அந்த சுத்தவெளிதான் அது ஒரு பூரண பொருள். அதில் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க வேண்டிய எல்லா தன்மைகளும் அங்கே இருக்கின்றன. ஆற்றலும் அறிவும் அடங்கி இருக்கிறது. அதிலிருந்து எப்படி நட்சத்திரங்கள் உருவாவது, கிரகங்கள் உருவாவது, பின்னர் அதிலிருந்து எப்படி உயிரினங்கள் தாவரங்கள் உருவாகிறது, அதிலிருந்து உயிரினங்கள் ஒவ்வொன்றாக உருவாகி மனிதன் வரை உருவாகக்கூடிய அந்த எல்லாம் உருவாகக்கூடிய அந்த ஆற்றல் அங்கே அடங்கி இருக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சம், நாம் இன்று பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 வகையான பௌதிக பிரிவுகளும் அது ஒன்று சேர்ந்த நிலையிலே அது நட்சத்திரங்களாகவோ கிரகங்களாகவோ இருக்கக்கூடிய நிலை, இவையெல்லாம் வருவதற்கு அந்த சுத்தவெளிதான் காரணமாக இருந்திருக்கிறது. அந்த சுத்தவெளி எப்படிப்பட்டது? மகரிஷியின் கூட்டுப்படி பார்க்கின்ற போது அது எல்லையில்லாதது. ஏன்னா அப்படியே போயிட்டு அந்த சுத்தவெளி போயிட்டே இருக்கும். ரொம்ப தூரம் போனா இன்னொரு கேலக்சி வருது, அப்புறம் ரொம்ப தூரம் போனா இன்னொரு கேலக்சி வருது. இதெல்லாம் சேர்ந்தது ஒரு பிரபஞ்சம்னு சொல்றோம். அந்த பிரபஞ்சத்துல ரொம்ப தூரம் போனா ரொம்ப ஒண்ணும் இல்லாம இருக்கும், அப்புறம் இன்னொரு பிரபஞ்சம் வரும். இப்படி ஒரு தொடர்ச்சியாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பிரபஞ்சம் அல்ல, நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கலாம். இதைத்தான் மகிழ்ச்சி அந்த சுத்த வெளிக்குள்ள என்ன இருக்குது, பொதுவா எல்லாரும் ஒண்ணும் இல்லை, அது ஒரு வேக்கம், வெற்றிடம் என்று சொல்கிறார்கள். ஆனா மகிழ்ச்சி அது வெற்றிடம் என்று சொல்லவில்லை, வேக்கம் என்று சொல்லவில்லை. அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 தன்மைகள் அதுக்கு இருக்கிறது. எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. அதை விட பெரிய ஆற்றல் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆற்றல். ஏன்? எல்லாவற்றையும் அது தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சுத்தவெளிக்குள்ளேதான் பூமி மிதந்து கொண்டிருக்கிறது, சந்திரன் மிதந்து கொண்டிருக்கிறது, சூரியன் மிதந்து கொண்டிருக்கிறது, சூரியனை போன்று கொடான கோடி நட்சத்திரங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது பேராற்றல் பெற்றதாக இருக்கணும். பேரறிவு, எல்லாவற்றிலும் ஒரு இயக்கம். எப்படி பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது, ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி தன்னைத்தானே சுற்றுகிறது, சூரியனை சுற்றி வருகிறது, இந்த சூரியனும் எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு அது இந்த அண்டத்தின் மையத்தை சுற்றுகிறது. எல்லா இயக்கத்திலும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதுதான் மகிழ்ச்சி அவர்கள் பேரறிவு என்று சொல்கிறார்கள், கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறார்கள். ஆமாம், எல்லா இயக்கத்திலும் அங்கே ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. காலம், அங்கே ஒரு மென்மையான அதிர்வு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அதிர்வு இருப்பதால் தான் இத்தனை மாற்றங்கள் வந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அந்த அதிர்வு இருக்காது. இப்படி அந்த ஒன்றுமில்லாத சுத்தவெளி, அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்லக்கூடிய 4 தன்மைகளை பெற்றிருப்பதாக அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி சொல்கிறார்கள். ஏன்னா பொதுவா நம்ம விஞ்ஞானத்துல இந்த மாதிரி செய்திகள் நமக்கு கிடைக்காது. ஆனா மகரிஷி அவர்கள் அந்த மனதுக்குள்ளாக விஞ்ஞானத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆழ்ந்த தியானத்தின் மூலமாக விஞ்ஞான உண்மைகள் அவருக்கு இயல்பாக கிடைக்கின்றன. அந்த கிடைக்கக்கூடியவற்றெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இப்படி 4 தன்மைகளை சொல்ற வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், பலம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று சொல்லி அந்த 4 தன்மைகள் உடையதாக அந்த சுத்தவெளி அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த அப்சல்யூட் ஸ்பேஸ், இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றல் என்று சொல்கிறது. செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ், அது கண்களுக்கு புலனாகாது, இட் இஸ் இம்பர்செப்டிபிள். அல்மைட்டி, பேராற்றல் பெற்றது. அது ஒரு சின்ன புள்ளியிலிருந்து ஆரம்பித்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக மாறி இருக்கிறது. மொத்த ஆற்றலும் ஒரு சின்ன புள்ளியில் அடங்கி இருந்து அது பிறகு அங்கிருந்து வெளிப்பட்டு இவ்வளவு பெரிய நட்சத்திர கூட்டங்களாக, அண்டங்களாக
மாறி இருக்கிறது என்ற நிலையிலே அதை சிங்குலர் என்று சொல்வார்கள். எவர்லாஸ்ட் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று, மற்றதெல்லாம் அழியக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த சுத்தவெளி என்பது மட்டும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றாக, அதனால அதைத்தான் மெய்ப்பொருள் என்று சொல்கிறார்கள். அங்கே ஒரு மென்மையான ஒரு அதிர்வு தோன்றிக் கொண்டிருக்கிறது. அந்த அதிர்வு தான் கினமேட்டிக் கொய்வரி என்ற நிலையிலே ஒரு மென்மையான அதிர்வு தோன்றிக் கொண்டிருக்கிறது. அதிர்வு தான் இத்தனை மாற்றத்துக்கு காரணம் என்ற நிலையில் சொல்கிறார்கள். அந்த சுத்தவெளி பெனட்ரேட்டிவ், பெர்மியபிள், ஹைலி டிரான்ஸ்பரண்ட். ஆம், அது அதற்குள்ள எல்லா பொருளும் ஊடுருவி போலாம். அந்த பொருளுக்குள்ள அது ஊடுருவி இருக்கும். அது வெளிச்சம் எப்படி ஒரு கண்ணாடி ஜன்னல் வழியாக போகிறதோ அதுபோன்று எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கும் அந்த சுத்தவெளி. ஒற்றாயிருப்பு ஏன் என்று சொல்கிறோம்? எவ்வளவு எடுத்தாலும் குறையாத ஒன்று அந்த சுத்தவெளி. அது எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. ஏன்னு சொல்ல ஒரே ஒரு சுத்தவெளி தான் இருக்கிறது. இங்கிருந்து எடுத்து அங்க வைக்கிறது இல்லை. அந்த சுத்தவெளிக்குள்ள தான் எடுக்கணும், அந்த சுத்தவெளிக்குள்ள தான் கொடுக்கணும். அதனால எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அதுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். அது குறையவே குறையாது, குறையவே குறையாது. பற்றாயிருப்பு என்று சொல்கின்றோம். அது பேராற்றல் படைத்தது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது சுத்தவெளிதான். இத்தனை கோடான கோடி நட்சத்திரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது சுத்தவெளிதான். இந்த மனிதர்கள் வாழக்கூடிய பூமி, அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிற சுத்தவெளிதான். இப்படி பார்க்கின்ற போது அதனுடைய ஆற்றல் சாதாரண ஆற்றல் இல்ல, ஒரு பெரிய ஆற்றல் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ அதனுடைய அறிவு எப்படி வேலை செய்யுது பாருங்க. இப்ப நீங்க சூரிய மண்டலத்தை பாருங்க. சூரியன் சொல்லி கிரகங்கள் பாருங்க. சூரியன் அது பாருங்க, பக்கத்துல ஒரு 4 கிரகம், சின்ன சின்ன குட்டி கிரகங்கள். புதன், செவ்வாய், பூமி, சுக்கிரன். இப்போ 4 இருக்கு. புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய். இப்ப இந்த கிரகங்களை பாருங்க. இது 4ம் நமக்கு சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம், குட்டி கிரகங்கள் என்று சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குரு, சனி, யுரேனஸ், நெப்டின். இது 4 பெரிய கிரகங்கள். ஆனா இதெல்லாம் தன்னைத்தானே சுத்தக்கூடிய நிகழ்வுகள் பார்க்கும்போது அங்கு ஒரு அக்யூரசி இருக்கு. பூமி ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு, வருடத்திற்கு ஒரு முறை சூரியனை சரியாக சுற்றி வருகிறது. அந்த இயக்கம் கொஞ்சம் கூட மாறுதல, அந்த ஒழுங்கு சரியாக இருக்கிறது. தன்னுடைய அச்சில் 23 டிகிரி சாய்ந்திருந்து இந்த பருவ காலங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்படி எல்லா இயக்கத்திலும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அந்த அறிவு தான் அந்த சுத்தவெளியில் இருக்கக்கூடிய அந்த பேராற்றல், பேரறிவு என்று சொல்கிறோமே, அந்த அறிவு தான் இப்பொழுது ஒரு இயக்கமாக வருகின்ற போது, ஒரு சுழற்சியாக வருகின்ற போது அங்கு ஒரு ஒழுங்கான சுழற்சியை கொடுக்கிறது, ஒழுங்கான இயக்கத்தை கொடுக்கிறது. அந்த அறிவு தான் இங்கே இயக்க ஒழுங்காக இருக்கிறது. கான்சியஸ்னஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்று மகிழ்ச்சி சொல்வார்கள். அடுத்தது, அப்ப இதுதான் தன்மாற்றம் அடைந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சமாக இருக்கிறது. தானே மாறி வருது. ஏன்னா அந்த சுத்தவெளிக்குள்ளே பேராற்றல் அடங்கி இருக்கிறது, பேரறிவு அடங்கி இருக்கிறது. இந்த ஆற்றலும் அறிவும் தானே ஒன்று சேர்ந்து அடுத்தடுத்த இறைத்துகளாக வருகிறது, விண்ணாக வருகிறது, காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த பஞ்சபூதங்களாக வருகிறது. அதன் பிறகு அது 5 ஒன்று கூடக்கூடிய இடத்துல அது தாவரங்கள் வர ஆரம்பிக்கிறது. அது ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு என்று வந்து 6வது அறிவுல மனிதன் வரை அந்த ஒரு தொடர்ந்து அந்த மாற்றம் வந்து கொண்டு, ஏன்னா உள்ளே அந்த அறிவு அடங்கி இருக்கிறது, ஆற்றல் அடங்கி இருக்கிறது. இப்படி தானே அறிவதால் தான் தன்மாற்றம் என்று சொல்றோம். அடுத்து இயல்போக்கம். இயல்பாக உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த அறிவு, அது சும்மா இருக்க முடியாது. அது அடுத்தடுத்த நிகழ்வு கொண்டு போயிட்டே இருக்கும். அப்படித்தான் விலங்குகள் வந்தது. பின்னர் விலங்குகளிலிருந்து மனிதன் வர ஆரம்பிக்கிறான். அந்த மனிதனுடைய உடல் அமைப்பு, விலங்கோட உடல் அமைப்பு, வாழ்க்கை முறை, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது எவ்வளவு பெரிய ஒரு நுட்பமான அறிவு அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது உணர முடியும். ஆக இதைத்தான் இயல்பூக்கம். அங்கே ஆற்றலும் அறிவும் ஒவ்வொரு துகளுக்குள்ளும், ஒவ்வொரு செல்லுக்குள்ளும், ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அது அடங்கி இருப்பதாலே அது தனது வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அந்த இயல்பாக உள்ளே அடங்கக்கூடிய ஆற்றல் பல வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அது இயல்பூக்கம். அடுத்து கூறுதல் நிறம். மனிதன் என்று வருகின்ற போது அவனுடைய எண்ணம், சொல், செயலுக்கு ஏற்ப அவனுடைய வாழ்க்கையிலே நன்மைகள், தீமைகள் அவையும். அவன் எப்பவுமே நல்லதை நினைக்கிறான், நல்லது சொல்றான், நல்லது செய்யறான்னாக்கும் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம் இருக்கும். ஆனா தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடக்கிறதுனாக்கும் அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்தான் ஆகணும். இதைத்தான் நம்ம கூறுதல் அறம், கூர்மையான நுண்ணிய தெய்வ நீதி என்று சொல்கின்றோம். வேதாந்திரி மகிழ்ச்சியின் பார்வையில இப்ப அந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பாற்றல பெரிய மண்டலத்தின் தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் மூல நிலையை, பிரிமோடியல் ஸ்டேட் ஆஃப் தி யூனிவர்ஸ், பிரம்மம், தெய்வம், கிராவிட்டி, அல்மைட்டி என்றெல்லாம் கூறுகிறோம். எங்கும் நிறைந்துள்ள இறைவழிதான் அந்த மூலப்பொருள். இதனை ஒன்றுமில்லாத சூனியம் என்றும் வெற்றிடம் என்றும் தவறாக
கருதுவது விஞ்ஞானத்திலும் தத்துவத்திலும். அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல, அதுக்குள்ளதான் ஆற்றல் அடங்கி இருக்குது, அதுக்குள்ளதான் அறிவு அடங்கி இருக்குது. அது தவிர இந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்ற 4 தன்மைகளும் அங்கே அடங்கி இருக்கிறது. அது ஒன்றுமில்லாதது அல்ல. விஞ்ஞானத்திலும் தத்துவ ஞானத்திலும் விளக்கும் ஆற்றல். அப்போ இங்க நம்ம மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு காந்த தன்மை என்பது ஒரு விளக்கும் தன்மை. அப்புறம் இருக்கும் ஆற்றல், அது சுத்த வெளியில் இருக்கக்கூடிய இருக்கும் ஆற்றல். இப்ப இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டுதான் இப்ப விஞ்ஞானத்திலும் சரி தத்துவத்திலும் சரி இதை பற்றி நாம் விளக்க முடியும். அலையலையா இயங்க மனத்து அடித்தளமே நிலை பொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம், நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடம் நெடுவழி உன் அறிவாகும். அந்த அலையே மனம். பாருங்க, அற்புதமா சொல்றார். மனசு எப்போ அலைமாக்கிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மனசுடைய அடித்தளம் என்ன? அதுதான் அந்த இறைத்தன்மை, நிலை பொருள். கடல்ல அலைகள் நின்று போச்சுன்னா கடலாக மாறிவிடும். அது எப்படி மேல கீழே ஆடுற வரைக்கும் தான் அது தனியா பார்க்கறதுக்கு தெரியும். ஆனா அது கடலின் ஒரு பகுதி தான். அது போன்ற மனம் ஆடிக்கொண்டே இருந்தால், உணர்ச்சியைப்பட்டுக் கொண்டிருந்தால் அது ஒரு அடங்காத நிலையில் இருக்கும். அதுவே அது உணர்ச்சிகள் அடங்கிய பிறகு அந்த இயற்கையோட இயற்கையாக மாறி விடுகின்ற போது அது தெய்வத்தன்மையை உணர்கிறது. உடல், உடலுக்குள் உயிர், உயிர் உயிருள் அறிவு, மூன்றும் உடல் உயிர் அறிவு என்று சொல்லக்கூடிய 3 உணர்ந்து அவற்றின் உறவறிந்தால் அறிவின் மேன்மை. உடல் விண்ணின் கூட்டாகும். அந்த விண்களின் கூட்டுத்தான் நம்ம உடம்பு. அதாவது அந்த விண்கள் கூடுனா முதல் நிலையில அதை சித்தாகாச உயிர் என்று சொல்கிறோம். அதனை அடுத்து மற்ற பௌதிக உயிர்கள், அதாவது காற்று, நெருப்பு, நீர், நிலம் இவையெல்லாம் உருவாவதற்கு அது காரணமாக, பஞ்சபூதங்கள் வருவதற்கு அந்த விண்கள் தான் அது காரணமாக இருக்கிறது. உடல் விண்ணின் கூட்டாகம், உயிர் விண்ணாக. அதற்குள்ளாக அந்த சித்தாகாசம் சொல்வது விண்கள் தொகுப்பு தான். உயிருக்கு பரம் அமைந்து அறிவாய் ஆற்றி உடல் மூலம் உணர்ச்சிகளாய் உயிர் அறிந்த உணர்ச்சிகளின் நிலையமாய் அறிவாய் உடல் கடந்து அறிவு நிற்க உண்மை பொருளா நிற்கும் ஒன்றில் மூன்றாம். மகிழ்ச்சி எவ்வளவு ஆழமாக இந்த சிந்தனையை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப உடல் என்பது வருகிறது, உயிர் என்பது வருகிறது. அங்கே பின்னர் அதனுடைய மனம் அல்லது உணர்ச்சிகள் என்பது அங்கே தோன்ற ஆரம்பிக்கின்றன. இப்போ மகிழ்ச்சியோட அந்த நம்ம இறைவனுக்கு மகிழ்ச்சியோட பாடல்கள் 3 பாடல் எடுத்துக்குவோம். அந்த ஒவ்வொரு பாடலையும் பாருங்க எவ்வளவு ஆழமாக மகிழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க. அழுத்தம் என வந்தாற்றில் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. ஆம், அந்த சுத்த வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றல், அதைத்தான் செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸ், தண்ணீருக்கு சூழ்ந்தெடுத்து மாற்று என்று மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள். அழுத்தம் என வந்தாற்றில் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. இப்ப பூமியில இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அணுக்கள் உருவாகிறது. அந்த அணுக்கள் உண்டாகி பேரணுக்கள் உண்டாகிறது. இப்படி ஒன்றொன்றாக இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அழுத்துமோர் அறிவு முதல் 5 அவைதான் மறுபடியும் ஒன்று கூடுகின்ற போது தாவரங்களாக வருகிறது, புழு பூச்சிகளாக வருகிறது. ஓர் அறிவில் இருந்து 6 அறிவு வரை அதுதான் அது தன்னைத்தானே வகைப்படுத்திக் கொண்டு வருகிறது. முழு துருடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும். ஆம், எப்படி அது அந்த ஆற்றல், அந்த அறிவு இப்படி பல்வேறு நிலைகளில் மாறி வருகிறது. அதுதான் நம்முடைய அந்த ஆற்றல் தான் அறிவாக இருக்கிறது. அந்த சுத்த வெளியில் கூடிய அந்த நிலைதான் இன்று நமக்கு ஒரு அறிவாக இருக்கிறது. நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் அது காரணமாக இருக்கிறது. இந்த பழுத்து நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதம்படைந்து ஒன்றானாம். ஆக முதல்ல நாம் பெருசு நீ பெருசுன்னு சொல்றதெல்லாம் இது உண்மையை உணர்ந்து கொள்கின்ற போது எல்லாம் ஒன்றுதான் என்ற ஒரு நிலை ஏற்படும். அப்ப அந்த சுத்தவெளி, வெட்டவெளி, காரிருள், கும்பிருட்டு என்று பல பெயர்களே அதை சொல்கிறோம். அந்த மூலத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய இத்தனை பெரிய பிரபஞ்சமும் உயிரினங்களும் தோன்றியிருக்கின்றன. அந்த சுத்தவெளி, வெட்டவெளி என்பது ஒன்றும் இல்லாததில்லை. அதுக்குள்ளே வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 தன்மைகள் அங்கே நிரம்பி இருக்கின்றன. அதுதான் பின்னர் தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலம் என்று மலர்ச்சி வர ஆரம்பிக்கிறது. அந்த தன்மைகளின் மலர்ச்சியை பார்க்கக்கூடிய இத்தனை தோற்றங்களும் இயக்கங்களும் அவர் பார்க்கும்போது இறைநிலை, இறைத்துகள், காந்தம், விண், அணுக்களின் கூட்டால் உருவாகும் பௌதீக பொருட்கள், அவற்றிலிருந்து வெளியேறும் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் மற்றும் மனம் என்று பேராற்றல், இவற்றையெல்லாம் சிந்திக்கும் திறன் பெற்றவர்கள் அனைவரும் உணர வேண்டியது அவசியம். எல்லாருக்கும் இது தெரியணும். அந்த சுத்த வெளியிலிருந்து அதனுடைய தன்மைகள் பெற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்கிறோம். அதிலிருந்து எப்படி இந்த காந்தத்தன்மை தோன்றியது, அந்த காந்தத்தன்மையை எப்படி முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது?
இப்ப பொதுவா பார்த்தோம்னா அந்த அசையாத சுத்தவெளி, அதிலிருந்து உருவான அந்த இறைத்துகள், அந்த இறைத்துகள் ஒன்று கூடுகின்ற போது வரக்கூடிய அந்த விண், அந்த விண் ஒவ்வொரு விண்ணிலிருந்தும் அந்த இறைத்துகள் சுழன்று கொண்டிருப்பதால அங்கிருந்து வெளியே வரக்கூடிய காந்த அலைகள். இப்படி ஒரு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நாளா பிரிச்சுக்கலாம். சுத்தவெளி, இறைத்துகள், விண், காந்த நிலையில இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல், இதன் திணிவு மடிப்பு உள்ள சுழலும் நுண்மின்னாம். ஆமா, இப்ப நம்ம பிரம்மஞான பாடல் அது பார்க்கிறோம். அந்த இறைவெளி அது எல்லா இடத்துல சூழ்ந்து அழுத்துது. அதனாலதான் இங்கே அந்த சுழற்சி சுத்தவெளியிலிருந்து உருவாகி அது இறைத்துகளாக வந்து பின்னர் இறைத்துகள் ஒன்று கோடி விண் உருவாகி, விண்கள் ஒன்று கோடி அது அணுக்கள் உருவாகி ஒவ்வொன்றாக இருக்கிறது. ஆதி நிலையான பிரமம் என்னும் பெருவெளிதான் எல்லா வெள்ள கருப்பொருளாக உள்ளது. இந்த இறைநிலை எல்லையற்ற வெளியாக இருக்கிறது. ஆதிநிலை சுத்தவெளி, முழுமுதற் பொருள், அனைத்து ஊடுருவும் சர்வ வல்லமையுடைய பேராற்றல். இதனை தாயுமானவர் பாடல் வெளியே குறிப்பிடுகிறார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்கொள்ளி அகிலாண்ட கொடியெல்லாம் தங்குபடிக்கு செய்வித்து உயிர்க்குயிராய் தலைத்தது மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது. சமய கொடிகளெல்லாம் தந்தைவம் எந்தையும் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றது. எங்கெனும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது. அது கங்கள் பகல் அற நின்ற எல்லை எழுதது. அது கருத்திற்கு இசைந்ததுவே கண்டனவெல்லாம் மோன ஒரு வெளியீடாக கருதி அஞ்சலி செய்வோம் என்று இந்த பாடலில் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆமா, அது என்னன்னாக்கும் எல்லா அங்கிங்கனார் எங்கும் பிரகாசம். அது அந்த சுத்த வெளி இல்லாத இடம் கிடையாது. எல்லா இடத்திலும் நீக்குவர் நிரம்பி இருக்கிறது. அருளோடு நிறைந்தது அது. ஆம், அது அதுக்குள்ளே ஒரு தெய்வத்தன்மை அடங்கி இருக்கிறது. அன்பும் கருணையும் அடங்கி இருக்கிறது. ஒரு அருள் தன்மை அடங்கி இருக்கிறது. அகிலாண்ட கொடியெல்லாம் தங்குபடிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தலைத்து. ஆமா, எல்லா பிரபஞ்சமும் எல்லா நட்சத்திரங்களும் எல்லா கிரகங்களும் அந்த சுத்தவெளியிலேதான் அது தங்கி இருக்க வேண்டும். தட்டாமல் நின்றது சமையல் கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்விளக்குடன் நின்றது. ஆம், அந்த சுத்தவெளியில் தான் பல்வேறு ஞானிகளும் மகான்களும் அவரவர் மத வழக்கப்படி அதை தெய்வம் என்று வைத்துக் கொண்டு பல்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு அதனைத்தான் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சுத்த வெளியை பல்வேறு நிலைகளில் ஏற்கனவே நம்முடைய பெரியவர்கள் வணங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது. அது கங்கள் பகல் அறகின்ற எல்லை எழுதது கருத்திற்கு சிந்ததுவே கண்டனவெல்லாம் மோன ஒரு வெளியதாக கருதி அஞ்சலி செய்யும். ஆம், அது ஒரு அமைதியாக இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது. அதுதான் இத்தனை வருவதற்கும் காரணமாக இருக்கிறது. பாரதி என்ன சொல்ல இருப்பார்கள்? உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம் அதனை தெய்வம் என்பார் வெளியரே வேதியரே. ஆமா, உள்ளும் புறமுமாய் நமக்கு உள்ள இருக்குது, வெளியே இருக்குது. ஒரு பொருளுக்குள்ள இருக்கு, பொருளுக்கு வெளியே இருக்குது. உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம். ஆம், எல்லா இடத்திலும் அது நிரம்பி இருக்கிறது. இப்படி ஒரு சுழற்சி வருகின்ற போது சுழற்சியிலிருந்து அலைகள் வெளியே வந்து கொண்டிருக்கும். பொதுவாக ஒரு சுழற்சி அதுல இருந்து அலைகள் வருகின்ற போது அந்த அலை விரிவலையாக தள்ளும் வேலையை செய்யக்கூடியதாக இருக்கும். விண் என்ற சுழலையும் அதை சுற்றி வீசும் விரிவலையும். விண் பொதுவா உள்ள இறைத்துகள் அடங்கி இருக்கும். அந்த சுத்தவெளி சூழ்ந்த அழுத்தம். ஆகவே உள்ளே இருக்கக்கூடிய இறைத்துகள் இருந்து வரக்கூடிய அலைகள் அப்படியே வெளியே போக ஆரம்பிக்கும். ஒரு விரிவலையாக போய்கொண்டிருக்கும். கண் மூலம் விளக்கு ஒன்றை காணுகின்றோம். ஒளியின் கடு அழுத்தம் வருவனதை விளக்கு என்று சொல்கின்றோம். விளக்குன்னா என்ன? அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கடினமான நெருப்பு எரியக்கூடியது. நுண்ணியதோர் ஒளி காற்றில் விளக்குதனை சுற்றி நோக்கும் போது உணர்கிறோம் விரிவு ஒளியாக. அங்கிருந்து அந்த அலைகள் விரிந்து விரிந்து வெளியே செல்கிறது. திண்மையற்ற அலை விண்ணின் சுழல் அலைக்கு அப்பால் திவளைகளாய் வீசுவதே விரிவலையாகும். அங்கிருந்து அந்த அலைகள் விரிந்து 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 சென்று அது இந்த பிரபஞ்சம் வரைக்கும் செல்லக்கூடியதாக இருக்கும். வெளியே செல்ல செல்ல அந்த அலைகளுடைய வீச்சு குறைந்திடலாம். ஆனால் அவர்கள் வெளியே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும்.
இப்ப இந்த இறைத்துகள் கூடியதுதான் அது விண்ணாக இருக்கிறது. அந்த விண்கள் கூடியதுதான் நம்ம சொல்லக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற நிலையிலே அது அமைகிறது. இப்படிப்பட்ட விண்கள் நம்ம அந்த ஸ்பேஸ்ல ஆங்காங்கு சில விண்கள் அமைந்திருக்கின்றன. விண் என்பது எண்ணிலடங்கா இறைத்துகள்கள். விண்ணின் மையத்தில் சுத்த வெளியே இருப்பா. அப்ப விண்ணு சொல்லலுக்கின்ற போது மையத்தில் என்ன இருக்கும்? அதுல ஒரு சுத்த வெளி அடங்கி இருக்குது மையத்துக்குள்ளே. சுழற்சி வருகின்ற போது கனமான பொருள் மையத்துக்கு வரும். கனம் என்று சொல்லுகின்ற போது இறைத்துகளின் வேகம் குறைந்து கொண்டே வரக்கூடிய நிலை. ஆக சுத்தமா குறைஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல சுத்த வெளியாக மாறிவிடும். அப்படி விண்ணின் மையத்திலே அந்த சுத்தவெளி இருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. விண்ணுக்குள் சுழன்று கொண்டிருக்கும் இறைத்துகள் காலத்தால் தற்சுழற்சி வேகம் குறைந்து மையத்தில் சுத்தவெளியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆமா, அப்ப என்ன ஆகுது? அந்த இறைத்துகள் நின்று போச்சுன்னா சுத்தவெளியா மாறிடும். அது சுழலுகின்ற வரை அதுல இருந்து அலைகள் வந்து கொண்டிருக்கும். அந்த சுழற்சி நிற்கின்ற போது அது சுத்தவெளியாக மாறிடும். விண்ணுக்குள் இருக்கிற இறைத்துகள் எண்ணிக்கை குறைந்து அப்ப நாளாக விண்ணுக்குள் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறைத்துகள் கரைஞ்சி அது சுத்தவெளியை மாறிட்டே இருந்துச்சுன்னா இறைத்துகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வரும். அதே போல விண்ணுக்குள் இருக்கும் அனைத்து இறைத்துக்கள் சுழற்சியாலும் சுத்தவெளியில் சூழ்ந்திருந்தாலும் ஒரு கொத்தாக விரிவலைகள் தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருக்கும். இப்போ நிறைய இறைத்துகள் உள்ள இருக்கு, அதெல்லாம் ஒட்டு சேர்ந்து வெளியே வருது, கொத்தாக வருது. அப்ப அந்த விரிவலைகள் வெளியே மற்ற பொருட்களை தள்ளி கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இவ்வாறு உருவான அந்த விண்ணே இறைவழியில் மிதந்து கொண்டு இயங்குவதனால இறைவழியின் சூழ்ந்தெழுத்த ஆற்றலால் கணக்கிட முடியாத தற்சுழற்சி வரும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த இறைத்துகள் எவ்வளவு வேகமா சுத்துது அது நம்ம கணக்கிட முடியாது. எவ்வளவு காலத்துக்கு சுத்தும் அதுவும் நம்ம கணக்கிட முடியாது. அவ்வளவு இன்று துல்லியமாக அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அதை பதித்திருக்கிறார்கள். இப்பொழுது விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல நாம் இன்னும் சுலபமாக அதனுடைய குணங்களை தெரிந்து கொள்ள முடியும். இப்ப இதுதான் ஒரு விண் என்று சொல்லக்கூடிய இதுக்குள்ளே கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் அடங்கி இருக்கின்றன. ஒவ்வொரு இறைத்துகளும் சுரண்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒவ்வொரு இறைத்துகள் இருந்தும் ஆற்றல் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். அப்ப மொத்தமாக இந்த ஒரு விண் என்று சொல்ல மொத்தமாக அந்த ஆற்றல் வெளிப்பட்டு வருகின்ற போதுதான் அதனுடைய விண்காந்தம் அல்லது வான்காந்தம் என்ற நிலையை அதை நாம் புரிப்படுகின்றோம். இந்த விண்கள் கூடி இயங்கும் போது விஞ்ஞானிகள் கூறும் அணு அமைகிறது. அத்தகைய கொத்து இயக்கத்தில் இணையும் விண்களின் எண்ணிக்கைக்கேற்ப அணுக்களின் மூலக மதிப்பு கணிக்கப்படுகிறது. ஒரு அணுவில் அமைந்த கருவணு, துணை கருவணு, அது புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் மின்னணு எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய அக்கூட்டு இயக்கத்தால் பெற்ற சிறப்பாலையாகும். ஒரு குடும்பத்தில் பேரன், தந்தை, பாட்டன் என்ற 3 பேர் இருக்கிறார்கள். அதுபோல பாட்டனாக இருப்பவர் ஒரு காலத்தில் பேரனாக இருந்திருப்பார். பேரனாக இருப்பவர் சில ஆண்டுகள் போனால் தந்தையாக மாறினார். மேலும் சில ஆண்டுகள் போனால் பாட்டனாகவும் மதிக்கப்படுகிறார். அதே போல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின் இன்று விண்ணணுவாக இருப்பது துணை கருவணுவாகவும் மேலும் ஆண்டுகள் கழித்து கருவணுவாகவும் அதற்கு என்ன எலக்ட்ரான் இருக்குதோ அதுவே பின்னாடி புரோட்டானா மாறலாம், புரோட்டானா இருக்குது நியூட்ரானா மாறலாம் என்று நாம் இந்த கருத்தை இங்கு தெளிவுபடுத்துகிறோம். இது அங்க சுத்த வெளியில் இருக்கக்கூடிய காலம் என்ற தன்மை குறிக்கக்கூடிய ஒரு கணக்கீடு. அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்ற மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். அந்த 2 அப்ஸ் அல்லது 2 டவுன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் ஒரு பீரியட், ஒரு அலையினுடைய நீளம் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்ப இப்படித்தான் இந்த இறைத்துகள்கள் உருவாகி இறைத்துகள் ஒன்று கூடி விண் உருவாகிறது. அப்புறம் அந்த விண்கள் ஒன்று கூடுவதற்கு ஏற்ப மற்ற பௌதிக பிரிவுகள் எல்லாம் அது உருவாக ஆரம்பிக்கின்றன. இப்படித்தான் விண்கள் இங்க ஒண்ணு பக்கம் பக்கமா தான். ஏன்னா எல்லாத்துக்கும் அது ஒரு ஃபீல்டு, அதுக்குள்ள அந்த ஒரு ரிப்பல்ஸ் ஃபீல்டு எல்லாத்தையும் சேர்த்து அந்த அட்ராக்டிவ் ஃபீல்டு அழித்து கொண்டு இருக்கனால ஆங்காங்கு வெளியில் இருந்தா கூட எல்லாம் மொத்தமா பக்கம் அது சேர்ந்துடும். இப்ப பாருங்க, இதுல இருக்கிறது எல்லாமே அசைந்து கொண்டிருக்கிறது, ஒரு ஒழுங்கு முறையோடு அசைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொன்றுக்குள்ளும் அந்த அறிவு என்பது வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம ஒரு ரெண்டு இது மட்டும் எடுத்துக்கலாம். அது எப்படி சுத்துன்னு பாருங்க. இப்ப ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஒரு புரோட்டான் இருக்கும். அது ரெண்டும் அப்படி சுத்த ஆரம்பிக்கும். அதனால அந்த ஹைட்ரஜன் அணு ஒரு மிக மிக முக்கியமானதுதான். முதல் விஞ்ஞானத்தில் உருவான ஒன்று. ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான் இருக்கும். அப்புறம் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் எண்ணிக்கை அதிகமாக வெவ்வேறு வகையிலான நமக்கு தனிமங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். தத்துவ ஞானிகள் இறை விஞ்ஞானம் தொடங்கி விஞ்ஞானிகள் அணு விஞ்ஞானம் சிந்தித்ததில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள முக்கியமான ஆற்றலை பற்றிய விஞ்ஞானிகள் கருத்துக்களை அறிந்து கொண்டோம். சுத்தவெளிதான் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா இயக்கங்களுக்கும் மூலமானதும்
சகல வல்லமை உள்ளதுமாகும். வான்காந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவர்களுக்கு தெய்வம் என்று தத்துவ ஞானிகள் சொல்வதும் மகத்தான ஒருங்கிணைப்பாற்றல் எதுவென விஞ்ஞானிகள் தேடுவதும் ஒன்றுதான். விஞ்ஞானிகள் எந்த ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அதைத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு ஒரு காந்த ஆற்றல் என்ற வகையிலே, வான்காந்தம் என்ற நிலையிலே, ஜீவகாந்தம் என்ற நிலையிலே அதனை விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மனித மனதிற்கு ஒன்றுமே இல்லாத சுத்த வழியாகவும் எங்கும் நீக்கமற்ற நிறைந்ததாகவும் எல்லையற்ற விரிவடையதாகவும் உள்ள இறைவழிதான் அனைத்தேக்க பேராற்றலாக இருப்பதை அறிந்து கொண்டோம். ஆம், அந்த இறைவழிக்குள்ளேதான் அந்த பேராற்றல் என்பது அடங்கி இருக்கிறது, அந்த பேரறிவு என்பது அடங்கி இருக்கிறது. எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் ஊடுருவி அனைத்தையும் தன்னில் இணைத்துக் கொண்டு எங்கும் நீக்கமற நிறைந்தும் உள்ள அந்த இணையற்ற ஒரு பொருள் தான் தெய்வமாக. ஆம், அந்த சுத்தவெளி என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா பொருளையும் இணைத்துக் கொண்டு இருக்கிறது, எல்லா பொருளுக்குள்ளாகவும் இருக்கிறது. ஒரு அணுவை எடுத்துக்கொண்டாலும் அணுவுக்குள்ளே சுத்தவெளி இருக்கிறது. எப்படி சூரியனை சுற்றி இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் இடையிடையிலே அது வெற்றிடம் இருக்கிறதோ, வெட்டவெளி இருக்கிறதோ, அப்படி ஒரு அணுவுக்குள்ளும் அது புரட்டான் நீற்றான் இருந்தாலும் கூட அதை தாண்டி இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடையிலே ஒரு நல்ல ஒரு வெற்றிடம் இருக்கிறது. இத்தகைய சுத்தவெளியின் பெருமையை விஞ்ஞானத்துறையும் தத்துவ ஞானம் அறிந்து பயன்பட வேண்டும். இதனை உணர்ந்து கொள்ளும் போதே மனித வாழ்வு முழுமை பெறும். அப்போதுதான் ஆறாவது அறிவுடைய சிறப்பினை உணர்ந்து கொள்ளவும் மனதின் பெருமையை அறிந்து கொள்ளவும் முடியும். அனைத்தைக்கு பேராற்றலை அறிந்து கொள்ளாமல் விஞ்ஞானம் திகைத்து நிற்கிறது என்பதையும் அறிந்து கொண்டோம். ஆயினும் விஞ்ஞான அறிவின் சிறப்பு நாளுக்கு நாள் போய்கொண்டே வருகிறது. மனதையும் அதற்கு மெய்ப்பொருளையும் வெட்டவெளியாகவும் உள்ள ஆகாச ஆற்றலையும் உணர்ந்து கொள்ளத்தான் போகிறது. அந்த காலத்தில் தான் தெய்வம் என்பது ஒன்று இல்லை என்று பேசும் அன்பர்களும் இப்படித்தான் இருக்கிறது என்று பலவித உருவங்களை காட்டி கூறும் பக்தர்களும் கருத்தில் ஒன்றுபட்டு விடுவார்கள். ஆம், தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு விடுவார்கள். எல்லோரும் உலகம் என்ற தாய் வயிற்றில் பிறந்த உடன் பிறந்தவர்களே என்ற தெளிவில் அன்பினால் இணைப்புற்று நிறைவோடும் அமைதியோடும் வாழ்வார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ அந்த சுத்த வெளி என்று மகிழ்ச்சி சொல்லக்கூடிய அந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 தன்மைகள் அதனுடைய குணங்களாக மகிழ்ச்சி சொல்கிறார்கள். பின்னர் அதுதான் மலர்ச்சி அடையும் தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம் என்ற நிலையை வருகிறது. தானே மாறி வருவதால் தன்மாற்றம் என்று சொல்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் அறிவும் தொடர்ந்து எல்லா இயக்கங்களுக்குள்ளும் அது ஒரு சிறப்பினை கொடுத்து கொண்டிருப்பதால் அதனை அந்த இயல்பாக உள்ளே அடங்கியிருக்கூடிய ஆற்றல், அறிவு, அதன் செயல்பாடுகளை தான் இயல்பூக்கம் என்று சொல்கிறோம். மனிதன் என்று வருகின்ற போது அவனுடைய எண்ணம், சொல், செயலுக்கு ஏற்ப அவனுடைய வாழ்க்கை நீதி அமைகிறது, வாழ்க்கை வசதிகள் அமைகிறது. அதைத்தான் கூறுதல் அறம் என்று சொல்கிறோம். ஆகவே மகரிஷி சொன்ன சுத்தவெளி ஒரு பூரணமானது. அது எங்கே இருக்கிறது? ஒரு அணுவுக்குள்ளே இருக்கிறது. அணுவுக்குள்ளே அந்த நியூக்ளியஸ் என்று சொல்வார்களே, அதற்கும் எலக்ட்ரான் சுற்றக்கூடிய அந்த பகுதி, எலக்ட்ரான் சுற்றக்கூடிய பகுதி எப்படின்னா சூரியன் சுற்றி எப்படி கிரகங்கள் சுற்றி வருகிறது அது போன்று நீங்கள் ஒரு பாவனை செய்து கொள்ளலாம். ஒரு அணுவுக்குள்ளே இந்த புரட்டான் நீட்டான் இருக்கக்கூடிய பகுதி ஒரு அணுக்கரு என்று சொல்கிறோமே, அதுதான் சூரியன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி கிரகங்கள் எல்லாம் அந்த சூரியனை சுற்றி வருகிறதோ அதே போன்று அந்த எலக்ட்ரான்கள் அந்த அணுக்கருவை நியூக்ளியஸ் சுற்றி வருகின்றன என்று ஒரு பாவனை செய்து கொள்ளலாம். அப்ப இடையில என்ன இருக்கு? அதிகமான ஸ்பேஸ், அந்த சுத்தவெளி தான் இருக்கிறது. அணுவுக்குள்ளாக சென்றாலும் சுத்தவெளி, 2 அணுவுக்கு இடையில எடுத்துக்கிட்டாலும் சுத்தவெளி. அப்ப அந்த அணுக்கள் கூடிய இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள், 2 நட்சத்திரங்கள் இடையில எடுத்துக்கிட்டாலும் சுத்தவெளி. இந்த நட்சத்திரங்கள் கூடிய கூட்டத்தைத்தான் நாம் பொதுவாக மண்டலம் என்று சொல்கிறோம். அப்ப 2 மண்டலங்களுக்கிடையே, 2 அண்டங்களுக்கிடையே எடுத்துக்கொண்டாலும் சுத்தவெளி தான். இப்படி சுத்தவெளி என்பது எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறது. இப்ப நம்ம வானத்துல பார்க்கிறோம், அந்த நட்சத்திரங்களை தாண்டி இருக்கிறது போல சுத்தவெளின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நட்சத்திரத்தை தாண்டி இருந்தா இன்னொரு நட்சத்திரம் வரும், இன்னொரு நட்சத்திரம் வரும். நமக்கு அது தூரமா இருக்கிறது தெரிகிறது. இப்படித்தான் அந்த 2 நட்சத்திரங்களுக்கு இடையே ஒரு சுத்தவெளி இருக்கிறது. அப்புறம் நட்சத்திர கூட்டங்கள்லாம் தாண்டி இந்த அண்டத்தை தாண்டி போனா அந்த ஒரு அண்டத்துக்கு இன்னொரு அண்டத்துக்கு இடையில சுத்தவெளி இருக்கிறது. இப்படி அந்த சுத்தவெளியானது அணுவுக்குள்ளாக இருக்கிறது. 2 அணுவுக்கு இடையிலே இருக்கிறது. அணுக்கள் ஒன்று கூடிய 2 கிரகங்களுக்கு இடையே இருக்கிறது. அணுக்கள் ஒன்று கூடிய 2 நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள் ஒன்று கூடிய அந்த அண்டத்திற்கு இடையே இருக்கிறது. அண்டங்களை எல்லாம் தாண்டிய நிலையிலே அந்த முழுக்க சுத்தவெளியாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பகுதியைத்தான் எல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து இதுவரை பொருளாக இருக்கக்கூடிய ஒரு 5% என்றும், அது இன்னும் ஆற்றலாகவே இருக்கக்கூடியது ஒரு 67% என்றும், அதிலிருந்து பொருளாக மாறுவதற்கு இறைத்துகளாக மாறி
மற்ற மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பது 28% என்று சொல்லி இந்த பிரபஞ்சம் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த பிரபஞ்சத்திற்குள்ளே இதுவரை அந்த சுத்தவெளியின் தன்மைகளை பற்றி விஞ்ஞானத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னதை அருட்தந்தை வேதாந்தி மகிழ்ச்சி அவர்கள் தான் அது வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 தன்மைகளை பெற்றிருப்பதாக சொல்கிறார். உண்மையிலே இது ஒரு பெரிய நிலை. அந்த சுத்தவெளிக்குள்ளே ஆற்றலும் அறிவும் அங்கே அடங்கி இருக்கிறது. அங்கே ஒரு மென்மையான அதிர்வு ஏற்படுகிறது. அதைத்தான் இறைவழியை தண்ணீருக்கு சொல்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நாம் என்ற நிலையிலே நமக்கு அந்த பாடலாக மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அளவிலே நாம் அந்த சுத்தவெளி என்பது அது பேராற்றல் மிக்கது, பேரறிவு மிக்கது. அதைத்தான் தெய்வம் என்று சொல்கிறோம், கடவுள் என்று சொல்கிறோம், பிரமம் என்று சொல்கிறோம். அந்த சுத்தவெளி எங்கெல்லாம் இருக்கிறது? அணுவுக்குள்ளாக இருக்கிறது, 2 அணுவுக்கு இடையிலே இருக்கிறது. இந்த அணுக்கள் கூடிய இந்த பூமி கிரகங்களுக்கு இடையே இருக்கிறது. அது 2 நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கிறது. நட்சத்திரங்கள் கூடிய 2 மண்டலத்துக்கு இடையே இருக்கிறது. இந்த மண்டலத்தை எல்லாம் தாண்டிய நிலையிலேயும் இருக்கிறது. இப்படி அந்த பேராற்றல் மிக்க, பேரறிவு மிக்க சுத்தவெளி எல்லா இடத்திலும் நீக்கமர நிரம்பி அந்த ஆற்றலையும் அறிவையும் வெளிப்படுத்திக் கொண்டு அது பல்வேறு மாற்றங்களை அடைந்து தன்மாற்றம் என்ற நிலையிலும், இயல்போக்கம் என்ற நிலையிலும், கூர்லரம் என்ற நிலையிலும் அது இந்த ஜீவனோடு அந்த அறநெறியை விளக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த சிந்தனையை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நாங்க கொஞ்சம் விண்வெளிக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மகிழ்ச்சிங்கய்யா. மகரிஷிக்கே அந்த தாய்மானர் பாடல்ல கிடைத்த ஒரு விஷயம்தான் இந்த விண்வெளி பத்தி, இறைநிலையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நமக்கு இவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்காரு அப்படிங்கறதையும் தெளிவா விளக்குனீங்க. ஆழமா தியானத்துல போய் ஒரு மன அகக்காட்சியா பாக்குறாங்க. ஏன்னா அந்த இறைநிலையோடு தான் கலந்து விடுகின்ற போது அவர் அந்த அகக்காட்சியாகவே எல்லாத்தையும் பாக்குறாங்க. நம்ம கண்ணால பார்க்க முடியாது, கருவிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு நுட்பமான நிலை. அதே மகரிஷி அவர்கள் அகக்காட்சியாக, அகக்காட்சியை பார்க்கலாம். நீங்க மனசுக்குள்ள நீங்க பெருசு ஜூம் பண்ண மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். நிஜமா நம்ம வெளியே பார்க்க முடியாது. அப்படி உணர்ந்துதான் அந்த உண்மையை உண்மையாகவே உணர்ந்துதான் மகரிஷி நமக்கு இவ்வளவு தெளிவாக கொடுத்தார். வாழ்க்கை. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக வாசுதேவன் ஐயா சேலத்திலிருந்து, ஐயா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாசுதேவன், காசக்காரனூர் மனவளக்கலை மற்றும் சேலம். சேலம் காசக்காரனூர். சொல்லுங்க. ஐயா, இதுல இப்ப 4-5 கேள்வி இருக்கு. ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி முதல்ல கேட்கிறேன். இப்ப இந்த சுத்த வெளிங்கிறது தான் அல்டிமேட்டம். அதுதான் ஒண்ணுதான். ஆரம்பத்துல இருந்தது அது ஒண்ணுதான். ஆரம்பம்ங்கிறது அது சுத்த வெளி மட்டும்தான். இந்த சுத்தவெளி பிரபஞ்சமாக தன்மாற்றம் அடைந்தது, பிரபஞ்சமாக மாறினது. இது நம்ம இந்த சுத்தவெளியை பல கேள்விகளுக்கு உட்படுத்தினா, விச், ஒய், ஹவு அப்படின்லாம் நிறைய கேள்வி போடும்போது இந்த பிரபஞ்சமா ஏன் தன்மாற்றம் அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் என்ன? சுத்தவெளியாவே இருந்திருக்கலாம், அது ஏன் பிரபஞ்சமா மலர்ச்சி பெற்றது? சரி 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 என்னன்னா, இப்ப அந்த சுத்தவெளிக்கு அது ஒண்ணுமில்லாதது அல்ல. இப்ப நம்ம பொதுவா நினைக்கும் போது ஒரு வேக்கம், வெற்றிடம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சுத்தவெளிக்குள்ள ஆற்றல் அடங்கி இருக்குது, அறிவு அடங்கி இருக்குது. அந்த ஆற்றலும் அறிவு இருக்கும்போது அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி நடந்தே தீரும். குழந்தைகளை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலும் துருதுருன்னு போடிட்டு இருக்கும். ஏதாவது எடுக்கும், போடும், உடைக்கும், செய்ய ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம். அதுக்காக அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால அதனுடைய அறிவு தான் அப்படி செயல்படுத்துகிறது. அதுபோன்ற சுத்தவெளி ஒன்றுமில்லாததல்ல, அது ஜடம் அல்ல, அது அறிவில்லாததல்ல. அதுக்குள்ளே ஒரு பேர் அறிவு அடங்கி இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு பேர் ஆற்றல் அடங்கி இருக்கிறது. ஆகவே இது அடுத்தடுத்த மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது ஏன்னா இப்ப நம்ம போய் எதையும் மாத்தல, தானாக மாறித்தான் ஒரு இறைத்துகள் உருவாகுது. இறைத்துகள் 1 கோடி விண் உருவாகிறது, விண்கள் 1 கோடி காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பகுதி பிரிவுகள் உருவாகிறது. அது பிறகு இந்த நட்சத்திர கூட்டங்கள் உருவாகிறது, சூரியன் உருவாகிறது.
அப்புறம் பூமி உருவாகிறது, உயிரினங்கள் உருவாகிறது. எல்லாமே அந்த அறிவும் ஆற்றலும் இணைந்து செய்யக்கூடிய ஒன்று. நாம் யாரும் செய்யல. அதனாலதான் இது தன்மாற்றம் என்று சொல்கிறோம். அப்புறம் அடுத்தது, ஒவ்வொரு இறைத்துகளுக்குள்ள அந்த ஆற்றல் அடங்கி இருக்கு, அறிவு இருக்கு. விண்ணுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு. விண்கள் கூடிய ஒரு அணுவுக்குள்ளே இருக்கிறது. அணு கூடிய அது சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், கிரகங்களாக இருக்கட்டும், பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், அதற்குள்ளே அந்த ஆற்றலும் அறிவு அடங்கி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மாற்றங்களையும் அந்த ஆற்றலும் அறிவும் அதை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. நம்ம போய் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அது தானாக நடக்கிறதுனால தன்மாற்றம் என்று வகை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் எந்த வகையிலும் வேறு யாரும் அதை தூண்டி விடுவதில்லை, அது தானாக நடப்பதால் அது தன்மாற்றம் என்று சொல்கிறோம். அந்த இயல்பாகவே ஒவ்வொன்றுக்குள்ளும் அந்த ஆற்றலும் அறிவு அடங்கி இருப்பதால அது எப்படி துகள் உருவாக வேண்டும், எப்படி அணு உருவாக வேண்டும், அணுக்கள் உருவாகின்ற எப்படி நட்சத்திரங்கள் உருவாக வேண்டும், எப்படி உயிரினங்கள் உருவாக வேண்டும், அந்த ஓரறிவு மேல் ஆறறிவு, எப்படி எல்லா அறிவும் அங்கே அடங்கி இருக்கு. அதெல்லாம் பூரண பொருள் என்று சொல்கிறோம். அந்த பேரறிவு உள்ளே அடங்கி இருப்பதால் ஒவ்வொரு மாற்றத்தையும் கொண்டு வருகிறது. அந்த மாற்றம் கொண்டு வந்தால் அறிவு வெளிப்படும். அந்த சுத்தவெளி என்று சொல்கின்ற போது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த 4 தன்மைகளை மகிழ்ச்சி சொல்கிறார்கள். அது அப்படியே இருந்திருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்களும் இல்லை, நானும் இல்லை, இந்த பிரபஞ்சம் இல்லை, பேசுறதுக்கும் ஒண்ணு இல்லை, பேசு பொருளும் இல்லை, பேசக்கூடிய ஆளும் இல்லை. ஆனா அந்த அறிவும் ஆற்றலும் அது பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே பொருள் வேண்டும், ஆட்கள் வேண்டும், உயிரினங்கள் வேண்டும், அதை பற்றிய பேச்சு வேண்டும். அப்பதான் அந்த அறிவை பயன்படுத்த முடியும். அது தானாக அப்படியே இருந்திருந்தால் சுத்த வெளியாக இருந்திருக்கும், அந்த அறிவு அடங்கிய நிலையில் இருந்திருக்கும். இன்று அந்த அறிவினுடைய வெளிப்பாடுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய இத்தனை பெரிய பிரபஞ்சம், இவ்வளவு உயிரினங்கள், இவ்வளவு மனிதர்கள், இவ்வளவு நடவடிக்கைகள், இவையெல்லாம் அந்த அறிவினுடைய வெளிப்பாடுகள் தான். அப்போ ஒரு பொருளாக வருகின்ற போது அந்த ஆற்றல் அந்த பொருளாக வெளிப்படுகிறது. அதனுடைய இயக்கமாக வருகின்ற போது அந்த அறிவு தான் இயக்கமாக, செயல்பாடுகளாக அது நின்று கொண்டிருக்கிறது. அந்த சுத்தவெளிக்குள்ளே பேராற்றலும் பேரறிவும் அடங்கி இருப்பதால் இந்த மாற்றங்கள் வந்துதான் தீரும். ஏன்னா அந்த அறிவு சும்மா இருக்க முடியாது, அது பல்வேறு மாற்றங்கள் வந்துதான் தீரும். ஆனால் அந்த அறிவு பேரறிவாக இருப்பதால் எல்லாம் நல்ல மாற்றங்கள், நியாயமான மாற்றங்கள், தேவையான மாற்றங்கள், அப்படி வந்துதான் உயிரினங்கள் தோன்றுகிறது. இந்த உயிரினம் என்பதே அந்த நியாயமான மாற்றத்தின் ஒரு நிலைதான் இந்த உயிரினம் தோன்றுவது. ஏன்னா சொன்ன அந்த சுத்தவெளியுடைய ஆற்றலும் அறிவுதான் இப்ப நமக்கு வான்காந்தமாக, ஜீவகாந்தமாக மாறி இருக்கிறது. அந்த வான்காந்தத்தை, ஜீவகாந்தத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் நமக்கு புலன்கள் தோன்றுகிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய புலன்கள் தோன்றுகிறது. அந்த புலன்களின் மூலமாக அனுபவிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய சுத்தவெளியின் பேராற்றலை, பேரறிவை அந்த தியானத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக, அல்லது பக்தி மார்க்கத்தின் மூலமாக, தெய்வத்தின் நம்பிக்கையின் மூலமாக அதை அடைகிறார்கள். அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், அங்கே அழுக்குகள் இருக்கக்கூடாது, அந்த கருமையும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் தோன்றி எப்படி மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டு என்று சொல்லித் தருகிறார்கள். ஆகவே எல்லா நிகழ்வுகளும் அந்த சுத்த வெளியில் அடங்கி இருக்கிறது. அதே சமயத்தில் மனிதனாக வருவதற்கு முன்னர் விலங்குகளாக இருந்தால் தவறுகளும் அங்கே இருக்கிறது. அந்த தவறுகளை திரித்துக் கொள்ளக்கூடிய முறைகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் அவதார புருஷர்கள் தோன்றி அந்த சாதாரண மனிதனுடைய தவறுகளை திருத்தி அவன் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான நிலைகளை சொல்கிறார்கள். ஆகவே அந்த சுத்த வெளியில் இருக்கக்கூடிய பேரறிவு, அந்த பேராற்றல் தானாக அடுத்தடுத்த நிலைக்கு செல்கிறது. தானே தன்னை அனுபவிப்பதற்காக தன்னுடைய பேராற்றலையும் தன்னுடைய பேரறிவையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வந்தால்தான் உயிரினங்கள் வந்து, அந்த உயிரினங்கள் கடைசி நிலையிலே மனிதன் வந்து அந்த மாற்றங்களின் நன்மைகளை அனுபவிக்க முடியும். அந்த அனுபவிப்பதற்குத்தான் இந்த உடல், புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய புலன்கள் இது தோன்றுவதற்குத்தான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அந்த சுத்தவெளி ஒவ்வொன்றாக மாற்றி 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 செல்களை உருவாக்கி, உறுப்புகளை உருவாக்கி, நம்ம உடம்பை உருவாக்கி அந்த அனுபவத்தை எப்படி அனுபவிப்பது என்பதற்காக கொண்டு வந்து எவ்வளவு பெரிய நுட்பம், எவ்வளவு பெரிய அறிவு அடங்கி இருக்கிறது. ஆகவே மனிதனுடைய உருவம் என்பது சாதாரணமானது அல்ல, அது சுத்தவெளி என்ற பேரறிவினுடைய ஒரு வெளிப்பாடு. அது அப்ப தானே தன்னை அனுபவிப்பதற்குத்தான், அந்த தன்னுடைய பேராற்றலையும் பேரறிவையும் அனுபவிப்பதற்குத்தான் இத்தனை மாற்றங்களை செய்து அந்த உயிரினங்களாக வந்து, மனிதனாக வந்து அந்த பேராற்றல் தனது பெருமையை, தனது அறிவை தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை வாழ்வளமுடன். இப்ப எல்லாவற்றுக்கும் மூலம் வந்து கான்சியஸ்னஸ் தான், அறிவாதான் இருக்க முடியும். அந்த அறிவு வந்து தன்னைத்தானே உணரணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு பைஃபர்கேட் இட் செல்ஃப் இன்டு ஸ்மாலர் கான்சியஸ்னஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் தி அப்சல்யூட் கான்சியஸ்னஸ். அப்படிங்கிற நிலையில இருக்கும்போதுதான் அப்சல்யூட் கான்சியஸ்னஸ
கான்சியஸ்னஸ் ஆனது பைஃபர்கேட்டட் ஸ்மாலர் கான்சியஸ்னஸா வந்து அதை பார்க்க முடியும் அப்படின்னு ஆகுது இல்லைங்க. ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப இதுல வந்து எல்லா செயல்பாடுகளுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியது கான்சியஸ்னஸ்ங்கிற அறிவு மட்டும்தான், அறிவு நிலை மட்டும்தான். அந்த அறிவு நிலை வந்து இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் வந்து அந்த சிற்றறிவு அறிவு நிலையே வந்து அந்த கான்சியஸ் லெவலே தான் வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தாமஸ் ஹார்டிங்கிறவரு லாஸ்ட் லீகசி ஆஃப் ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு அதை ஒட்டி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் வந்து உலக பிரபஞ்சத்துல வந்து எப்படி விதிகள்லாம், பிரபஞ்ச விதிகள்லாம் எப்படி அமைஞ்சதுன்னு யாரோ ஒருத்தர் அமைஞ்சதோ இது பண்ணதோ கிடையாது. தமக்கு தாமே விதிகளை உருவாக்கி கொண்டு இந்த பிரபஞ்சம் வந்தது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறேன். அந்த புக்கு முழுசும் முடிக்கல, ஆனா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷியோட தத்துவத்தோட ஒத்து வர்ற மாதிரி இருக்கு. அப்ப பைஃபர்கேஷன் ஆஃப் தி கான்சியஸ்னஸ் இஸ் கரெக்ட் இல்லையாங்க? நல்லதாங்க, அந்த கருத்து நல்ல ஒத்து வரக்கூடிய கருத்து தானே. ஏன்னா அந்த பேரறிவு தான் ஒவ்வொரு இயக்கத்திற்குள்ள ஒரு சிற்றறிவாக இருக்கிறது. அந்த இயக்கங்கள் ஒன்று கொடுக்கின்ற போது மறுபடியும் அந்த பேரறிவு உதயமாகிறது. ஆனால் ஒரு மனிதன் என்று வருகின்ற போதுதான் அந்த மனம் அமைதி வருகின்ற போது, மனம் தூய்மை வருகின்ற போது அந்த பேரறிவினுடைய ஆழத்தையும் அதனுடைய மொத்த ஆற்றலையும் உணர்ந்து கொள்ள முடியும். மற்றதெல்லாம் அது ஒரு லிமிட்டட் கான்சியஸ்னஸ். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சிற்றறிவு நிலையில ஒரு கல் இருக்கு, மண் இருக்கு, ஒரு நிலம், நீர், நெருப்பு, காற்று, அதெல்லாம் அதற்குள்ளே ஒரு அறிவு அடங்கி இருக்கிறது. அந்த இயக்கத்திற்கேற்ப அந்த அறிவு அடங்கி இருக்கிறது. அந்த மாதிரி புழு வருகிறது, பூச்சி வருகிறது, அந்த வாழ்க்கைக்கேற்ப அதுக்கு அறிவு அடங்கி இருக்கிறது. ஆனால் மனிதன் என்று வருகின்ற போதுதான் இந்த மனிதன் சாதாரணமாக புலன்மையப்பட்ட நிலையில் இருக்கிறான். அந்த சிற்றறிவினுடைய ஒரு பகுதியாகத்தான் ஆரம்பத்தில் இருக்கிறான். ஆனால் அதே மனிதன் தான் தனது அறிவை உயர்த்திக் கொள்கின்ற போது, தியானத்தின் ஆழத்திற்கு செல்கின்ற போது, மனம் முழுக்க 100% தூய்மை அடைகின்ற போது அந்த பேரறிவை உணரக்கூடிய தன்மையை பெறுகிறார். அதைத்தான் பொதுவாக பேரின்பம் என்று சொல்கிறோம், பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் என்று சொல்கிறோம். அது மனிதனால் மட்டும்தான் முடியக்கூடிய ஒன்று. இது மனம் முழுக்க 100% தூய்மையாக வரக்கூடிய அதுவரை அந்த சிற்றறிவின் வெவ்வேறு நிலைகள் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி பைஃபர்கேஷன்ஸ் நிறைய நிலைகள் இருக்கிறது. ஆனா எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இந்த பேரறிவும் அடங்கி எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் அது முழுமையாக வெளிப்பட்டு அனுபவிக்கக்கூடிய தன்மை அந்த மனிதரிடம் மட்டும்தான். அதான் அறிவு முழுமை, அது முக்தி என்று மகிழ்ச்சியர்கள் சொல்கிறார் பாருங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கம் அவன். உடம்புக்குள்ள ஒவ்வொரு இயக்கமும் அதுதான். வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல்விளைவாய், தானும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார், நீ யார், பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. இப்படி மகிழ்ச்சி அவர்கள் அதை உணர்ந்து அனுபவித்து இதை பாடலாக, கவியாக கொடுத்திருக்கிறார், தத்துவமாக பிரபு ஞானம் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா. அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. கிருபாநிதி அம்மா. அடுத்ததாக டி.எஸ். ராஜாராமன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. ராஜாராமன் ஐயா, ஐயா உங்களுக்கு அன்பு கொடுத்தாச்சுங்க. கிருபாநிதி அந்த ஏதோ ஓபன் பண்ண முடியல, ஓபன் பண்ணிட்டாங்க சார். ஐயா நீங்க பேசலாங்க ஐயா கிட்ட. சொல்லுங்க ஐயா. இல்ல ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்க. ஓப்பன் ஆகலை, இப்போ ஓப்பன் ஆச்சு எனக்கு. ஓகே, ரொம்ப அருமையான நீங்கள் ஒரு பிஹெச்டி லெவலில் கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது. ஸ்பேஸ் பற்றி நல்ல பாயிண்ட்லாம் சொன்னீங்க, புது பாயிண்ட்லாம் சொன்னீங்க, அருமையாக இருந்தது. எனக்கு 2 கேள்வி வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. என் பேர் ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கல் பேசுறேன். ஓ, பழவந்தாங்கல் பேசுறீங்களா? நல்லது, சொல்லுங்க. என்ன கேள்வின்னா,
இப்போ சுத்த வெளி தான் வந்து ஐயா சொன்ன மாதிரி தன் மாற்றம் அடைந்து பிரபஞ்சம் மாறிக்குன்னு சொன்னீங்க. ஆனா உங்களுடைய பேச்சில் சொல்லும்போது சுத்த வெளி ஒண்ணுதான், ஆனா பிரபஞ்சம் ஒன்னா பலவாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க பல மாதிரி சொன்ன மாதிரி சொன்னதுக்கு அது கரெக்ட் ஆயாது. ஆமா ஆமா ஆமாங்கய்யா. இப்போ நம்ம வந்து முத நம்ம சூரியன் சுத்தி இருக்கிற கிரகங்கள் இதுதான் நமக்கு தெரியும். அப்ப இதுதான் நம்ம உலகம் நினைச்சோம். ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வானத்துல இத்தனை நட்சத்திரம் இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியன் தான். ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றியும் கிரகங்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்குது, அங்கு கூட உயிரினங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி இப்போ வந்து சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் சேர்ந்த இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்த இந்த அமைப்பு தான் இது வந்து இந்த மில்கிவே கேலக்சியா இருக்கு. இந்த மாதிரி கேலக்சி நிறைய இருக்கு. அப்போ நம்முடைய சிந்தனை ஆற்றல் மிக மிக விஞ்ஞானம் வளர 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 நம்முடைய அறிவு அது கொஞ்சம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. முதல்ல இதுதான் நம்முடைய எல்லை என்றது, இன்னைக்கு எல்லை விரிஞ்சு போச்சு. மனிதன் சிந்திக்க 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 அந்த எல்லைகள் அது விரிந்து கொண்டு வருகிறது. அப்போ அந்த பேரறிவு தான் அது தன்னைத்தானே முழுக்க வெளிப்படுத்திக் கொள்வதற்கு இவ்வளவு காலமாகிறது. அது ஒரு விலங்காக இருந்த போது முழுசு வெளிப்படுத்த முடியல. ஆனா மனிதனாக வருகின்ற போதுதான் அந்த ஆட்கள் முழுக்க முழுக்க அவனோட வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதுவும் இன்னும் ஒரு நியாயமான வாழ்க்கை வாழ்க்கை போது, மனம் தூய்மை அடைகின்ற போது, தியானத்தின் மூலமாக மனம் அமைதி வருகின்ற போது, அந்த மனம் அமைதி பெற பெறத்தான் அந்த அறிவினுடைய அந்த ஆழத்தை உணர முடிகிறது. ஓகே ஓகே, சரிங்க. இப்போ அடுத்த கேள்வி போலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ உங்களுடைய ஸ்பீச்சில் வரும்போது சுத்தி வெளியை வந்து நீங்க ஒரு 5 விதமா சொன்னீங்க. ஒன்று ஜியோ ஸ்பேஸ், இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ், இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ், இன்டர் கலக்டிக் ஸ்பேஸ்ன்னு பிரிச்சு கொடுத்தீங்க. நான் பார்த்தேன். இதை தவிர்த்து இன்னொரு வார்த்தை நான் பார்த்தேன், ஸ்லோன் கிரேட் வால் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டீங்க. அப்படின்னா என்ன? அது என்னமோ 14 பில்லியன் கிலோமீட்டர் லெங்க்த்னு போட்டீங்க. அதெல்லாம் இருக்கா? உண்மையா கற்பனையா? எங்க சார் இருக்குது? சரி சரி சரிங்க சரிங்க சரி. இப்ப முதல்ல நீங்க இந்த கேட்ட கேள்விக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிலோடங்க. இப்போ நம்ம இந்த நட்சத்திரங்கள் கூடிய பகுதியை வந்து நம்ம பால்வழி மண்டலம் சொல்றோம். இந்த மாதிரி பால்வழி மண்டலம் நிறைய மண்டலங்கள் இருக்குது. அதுக்கடுத்து ஆண்ட்ரோமேடா கேலக்சி சொல்றோம். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு யூனிவர்ஸ், ஒரு பிரபஞ்சம். ஆனா சுத்தவெளிக்கு எல்லை கிடையாது. நம்ம இந்த பிரபஞ்சத்தை தாண்டி போனோம்னா ரொம்ப தூரம் போய் இன்னொரு பிரபஞ்சம் வரும். அதை தாண்டி போனா இன்னொரு பிரபஞ்சம் வரும். அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்லி இது மல்டிவர்சஸ், மல்டி யூனிவர்சஸ், நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கக்கூடியது. ஏன்னா இப்ப நமக்கு அதுக்கு மேல சிந்திக்க முடியாதனால, விஞ்ஞானத்துல சொல்ல முடியாதனால இந்த ஒரு யூனிவர்ஸ் சொல்றோம். ஆனா நீங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு யூனிவர்ஸ் ஏன் அது சுத்தவெளி எல்லை இல்லாதது. இந்த எல்லை இல்லாத சுத்தவெளிக்கு ஒரே ஒரு யூனிவர்ஸ் ஏன் சொல்றீங்க? இங்க இருந்து ரொம்ப தூரம் போனா இன்னொன்னு, எப்படி இந்த நட்சத்திரத்துல ரொம்ப தூரம் இன்னொரு நட்சத்திரமோ, இந்த அண்டத்திலிருந்து ரொம்ப தூரம் போனா இன்னொரு அண்டம் இருக்குதோ, அது மாதிரி இந்த பிரபஞ்சத்திலிருந்து தள்ளி போனா இன்னொரு பிரபஞ்சம் வரும். ஏன் நம்ம அது நம்முடைய மனம் விரிந்து பார்க்கின்ற போது இன்னும் இது போல எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கலாம். அது ஒண்ணுங்க. அது இப்ப முதல்ல நீங்க அந்த கேட்ட இருக்குங்க. இப்ப அடுத்த கேள்வி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அடுத்து வந்து இந்த ஸ்லோன் கிரேட் வால் சொன்னீங்க. ஆமா ஆமாங்க ஆமாங்க. இது என்னன்னாங்க, இப்ப வந்துங்க நம்ம விஞ்ஞானிகள் என்னன்னாக்கும், மகரிஷி நினைச்ச அளவுக்கு விஞ்ஞானிகள் இன்னும் அந்த உண்மைக்கு நிலைக்கு வரலீங்க. அவங்களும் இது மாதிரி உட்கார்ந்து கருவிகளை வச்சுட்டு நீங்க மனசால தேடும் போதுதான் நிறைய உண்மைகள் கிடைக்கும். அப்போ அப்படி வரும்போது அந்த விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன உருண்டையா இருந்தது. அந்த உருண்டை வெடிச்சு அதுல இருந்துதான் இத்தனை பிராக்மெண்ட்ஸ் வந்த பின்னாடிதான் இத்தனை அண்டங்கள் வந்துச்சு, இத்தனை நட்சத்திரங்கள் வந்துச்சு, இத்தனை கிரகங்கள் வந்துச்சு என்றெல்லாம் சொல்லி அதுக்கு நிறைய ஒரு கதைகள் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம சொல்லப்படி சுத்தவெளி என்பது அது வெடிச்ச பின்னாடிதான் வருதுன்றாங்க. ஸ்பேஸ்ங்கிறது அதுக்கு முன்னாடி கிடையாது, அது வெடிச்ச பின்னாடிதான் ஸ்பேஸே வருதுன்றாங்க. அதனால வந்து விஞ்ஞானத்தில் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத நிலைகள் பல இருக்குது. ஆனா விஞ்ஞானிகள் அது வந்து அவங்க நிரூபிக்கிறதுக்கு அவங்க சில கதைகள், சில காரணங்கள் அப்படி வைத்துக் கொள்கிறார்கள். ஆனா கண்டிப்பாக ஒரு காலத்தில் என்னதை வச்சுட்டாலும் சரி, விஞ்ஞானிகளும் மாறி மாறி சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சிந்தனை செய்து கடைசியில் ஒரு உண்மை நிலைக்கு வருவார்கள்.
அதுவரை இடையில நிறைய இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஸ்பேஸ் அவங்க வந்து மிக்கோஸ் ஸ்பேஸ்பாங்க, கில்பர்ட் ஸ்பேஸ்பாங்க, இப்படி பல ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு வேற வேற காரணங்கள் சொல்றாங்க. அதுக்கு அதுல ஆற்றல் இருக்கக்கூடிய நிலை, இந்த அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த 2 டைமென்ஷன் ஸ்பேஸ், 3 டைமென்ஷன் ஸ்பேஸ், அது இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, போன வருஷம் எப்படி இருந்தது, டைம் சேர்த்தா 4 டைமென்ஷன் வந்தா எப்படி வரும், இப்படி எல்லாம் நிறைய அவங்க அவங்களுடைய கணக்குல சொல்றாங்க. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு உண்மை நிலையில் அந்த ஸ்பேஸ் சொல்றாரு. அப்படி சொல்லுகின்ற போதுதான் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற ஒரு 4 குணங்களை வகைப்படுத்துகிறார். விஞ்ஞானிகளை பொறுத்தவரைக்கும் என்ன ஸ்பேஸ்னா என்ன, ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், ஒண்ணும் கிடையாது. அது ஒரு வேக்யூம், அது ஒரு வெற்றிடம், அது ஒண்ணும் இல்லை. ஆனா எதை வந்து விஞ்ஞானிகள் வெற்றிடம் சொல்றாரோ அதுதான் மகரிஷி பேராற்றல், பேரறிவு, உண்மையான அதிர்வு, இத்தனையும் மகரிஷி. இதுல ஒண்ணு கூட விஞ்ஞானிகள் சொல்லல. சரியா, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கிட்ட வரலாமா தெரியுது. ஸ்லோன் கிரேட் வால்னு சொன்னீங்க, அது என்ன, அதை பத்தி கேட்கிட்டேன்னா இல்ல அந்த ஸ்லோ கிரேட் வால்ன்றது நான் எந்த இடத்துல சொன்னேன் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. இப்போ அந்த ஸ்லைட்ல வந்தது இல்லைங்களா? ஆமா, நான் அதை உங்களுக்கு அதிகமா எடுத்து சொல்லல, ஏன்னா அது வந்து கொஞ்சம் விஞ்ஞானத்திலே ஒரு முரண்பட்ட பகுதியா இருக்கு. அங்கதான் சந்தேகம் வந்து எனக்கு. ஓகே ஓகே, சரிங்க. இதுவரைக்கும் சந்தேகம் ரொம்ப நன்றியா, வணக்கம். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஆமா ஐயா, அதாவது நீங்க பேசுனத புரியவே என்ன போல ஆளுங்கெல்லாம் இன்னும் 2 தரம் கேட்கணும். இல்ல மகரிஷி எப்படி சிந்திச்சாருன்னு நீங்க பேசி ஆச்சரியமா இருக்கு ஐயா. உண்மையிலே ஒரு 3வது படிச்சான்னு சொல்ற அளவுலயே நம்ம சொல்ல, அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஐயா. மகரிஷி வந்து 3வது படிக்கிற படிப்பு அதுக்கு இல்லைங்க. ஆனா ஆழமா தவத்துல ஆழமா போகும்போது அந்த இறைநிலைக்கு என்ன தகுதி இருக்கிறதோ, என்ன அறிவு இருக்கிறதோ, அந்த அறிவை தனது அறிவாக மாற்றிக் கொள்கிறார். அப்ப வந்து அது இருக்கிற செய்தி அவருக்குள்ள அப்படியே வருது. அத சில சமயம் நம்ம எல்லாம் வியந்து, சாமி எப்படி சாமி இதெல்லாம் சொல்ல முடியுது அப்படின்னு. நான் எங்கப்ப சொன்னேன், நான் இறைவன் என் மூலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நானா சொன்னேன் அப்படின்றார். அது பாருங்க, மகரிஷி ஒரு தன்னடக்கம், அவர் அந்த உணர்ந்த நிலை. ஏன்னா தூய்மையான மனுஷங்க, அதுக்குள்ள எந்த அழுக்கு கிடையாது, கருமையும் தூய்மையானது. ஐயா வாழ்க வளமுடன். இப்ப வால் நட்சத்திரம்னு சொல்றாங்க ஐயா, இது இயேசுநாதர் பிறந்த அன்னைக்கு வால் நட்சத்திரம் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அந்த வால் நட்சத்திரத்துடைய இப்ப ஸ்பெஷல் என்ன, அதோடைய தனித்துவம் என்ன? ஒண்ணு, இப்ப 2 ராஜாராம் ஐயா சொன்னீங்க ஐயா, மேல போக போக இன்னொரு கேலக்சி இருக்கலாம், அப்ப அங்கேயும் ஒரு பூமி இருக்கலாம், ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அப்படி நம்ம நினைக்க முடியுமா ஐயா? ஐயா இப்ப ஒவ்வொன்னா வந்துடலாங்க. நீங்க கேட்ட 2 கேள்வி நல்ல கேள்விதானுங்க. இப்ப முதல்ல அந்த வால் நட்சத்திரம் என்பதுங்க, இப்ப எப்படி நம்ம இப்ப பூமி, சுக்கிரன், செவ்வாய் இந்த மாதிரி இருக்குதோ, அப்படி வந்து இந்த சூரியன்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளிங்க. இதெல்லாம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 கோடி 6 கோடி 9 கோடி, அப்புறம் வந்து இப்போதைக்கு நம்ம தூரத்துல பாத்தீங்கன்னாக்கா சனி தான் ஒரு 88 கோடி மேல இருக்கு, அப்புறம் யுரேனஸ் 15 Pluto. இதையெல்லாம் தாண்டி இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அந்த வால் நட்சத்திரம், அது வந்து அப்படியே சுத்திக்கிட்டே வந்து கொஞ்சம் சூரியனுக்கு பக்கமா வந்துட்டு மறுபடியும் திருப்பி ரொம்ப தூரம் போயிடும். அது ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு 100 வருஷம் ஆகலாம், 1000 வருஷம் ஆகலாம், 2000 வருஷம் ஆகலாம். எப்படி பூமி சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறதோ அப்படி இந்த வால் நட்சத்திரங்களும், அதெல்லாம் கிரக கணக்கில் எடுத்தீங்கன்னா இன்னும் எத்தனையோ கிரகங்கள் வந்துடும். அது கிரகத்தில் எடுக்கல, அதுல தண்ணீர் இருக்கும். அது சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது அது ஆவியாகி தண்ணீர் அப்படியே ஒரு பனி மாறி தெரியும். அதனாலதான் வால் நட்சத்திரம், வாளுங்கிறது வந்து அந்த சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது தண்ணி ஆவி ஆகிடும். இது முன்னாடி போயிட்டே இருக்கும், பின்னாடி வந்து அந்த வால் மாதிரி நீண்டு இருக்கும். அப்படி நிறைய வால் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நம்ம சூரிய குடும்பத்திலேயே நிறைய வால் நட்சத்திரங்கள், அவையெல்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி நம்ம வந்து பூமி வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்துதோ அது மாதிரி அது 100 வருஷம் 2000 வருஷம் இப்படி சொல்லி சுத்திட்டு வரும். அப்படி நிறைய வால் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நம்ம சூரியனை சுற்றி நிறைய வால் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அது ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது அது. ஆனா எப்படி இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது சுத்தி வரும், சூரியனை சுத்தி வரும். அப்ப சூரியன் பக்கத்துல வரும்போது தான் நமக்கு அது வால் நட்சத்திரம் தெரிய ஆரம்பிக்கும். அது தண்ணி இருக்கிறதுனால தண்ணி ஆவியாகி அப்படி ஒரு அந்த பின்பக்கம் ஒரு வால் மாதிரி தெரியுது. இது வந்து அந்த வால் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அந்த வால் நட்சத்திரம் இப்படி சுத்தி வரும்போது என்ன ஆகும், சில சமயம் அதுல இருந்து கொஞ்சம் உதிர்ந்துடும்.
அந்த கெட்டியான பகுதி கொஞ்சம் ஊந்துடும். அந்த ஊந்து தான் சில சமயம் வந்து காற்று மண்டலத்துக்குள்ள உள்ள வந்து வரும்போது நமக்கு வந்து அது எரிஞ்சு போற மாதிரி தெரியும். எரி நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லைங்களா? அது அந்த வால் நட்சத்திரத்தில் உதிர்ந்த பதிகள் சில சமயம் நம்ம பூமியை நோக்கி அது எங்கெங்கயோ ஊந்து போயிடும், வேற வேற கிரகத்துக்கெல்லாம் கூட ஊந்து போயிடும். நம்ம பூமியை நோக்கி வரும்போது நமக்கு வந்து அந்த பூமியின் மேற்பகுதியில் நுழைஞ்சோன்னு காத்துக்குள்ள நுழைஞ்சோட எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதுதான் நம்ம அந்த எரி நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அந்த வால் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடியது. அடுத்து வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம மண்டலத்திலே நம்ம பால்வெளி மண்டலம் சொல்லக்கூடியதுலயே 10,000 கோடி நட்சத்திரம் இருக்கு. அதுல ஒரு நட்சத்திரம் தான் நம்முடைய சூரியன். நம்ம சூரியன்ல வந்து ஒரு 7-8 கிரகம் இருக்கு. இதுல 3வது வட்டத்துல நம்ம பூமி இருக்கு. இது மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் தான். சூரியனோட பெரியதா இருக்கு. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றியும் கிரகங்கள் இருக்கலாம். அதுல ஏதோ ஒரு கிரகத்துல பூமி போன்ற அமைப்பு இருக்கலாம், அங்கு மனிதர்கள் இருக்கலாம். இப்ப வானத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றியும் கிரகங்கள் இருப்பதற்கும் அங்கு நம்மை போன்ற மனிதர்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அவையெல்லாம் வெகு தொலைவில் இருக்கிறதுனால இன்னும் விஞ்ஞானத்தால முழுமையாக அங்கு கிரகம் எத்தனை இருக்குது, அங்கு உயிரினங்கள் இருக்கிறதால சொல்ல முடியல. ஆனா கிரகங்கள் இருப்பதை விஞ்ஞானிகள் இப்படி உறுதிப்படுத்துகிறார்கள். ஆனால் அது அங்கு உயிருள்ள ஜீவன்கள் இருக்கிறதா என்பதை இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த நட்சத்திர கூட்டங்கள்ல நிறைய இடத்துல உயிருள்ள மனிதன் நம்மை போன்ற மனிதர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, வேற உயிரினங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது மாதிரி இதை தாண்டி போயிட்டா அடுத்து நம்ம ஒரு ஆண்டமட கலெக்ஷன், அங்கும் பல 1000 கோடி நட்சத்திரம் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றியும் கிரகங்கள் இருப்பதற்கும் அதில் ஏதோ ஒரு கிரகத்தில் உயிரினங்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இன்னும் இந்த பிரபஞ்சத்திலே பல ஆயிரம் பல கோடி இடத்தில் நம்மை போன்ற மனிதர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க. நன்றி ஐயா, நீங்க சொல்லையில ஆச்சரியமா இருக்கு. என்ன நம்மளை யாரும் கவனிச்சுட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. நன்றி ஐயா. வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன். ஐயா, அது வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு புண்ணிய பூமி இந்தியாவிலதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய பேசுறதுனால மத்த இந்த போர் பகையெல்லாம் வர நாடுகள்ல இதெல்லாம் அந்த அறிவு போச்சுன்னா அவங்க அந்த போர் பகையெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே இணக்கமா இருக்கணும்ன்ற அந்த ஒரு அறிவு வரும் இல்லைங்களா ஐயா? கண்டிப்பாமா, கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து நம்முடைய வேதாத்திரியம் எல்லா இடத்துக்கும் பரவிச்சுன்னா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு தற்சோதனை பண்ணணும், தவம் பண்ணணுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்கன்னா வராது. அதனால இப்ப நம்ம எல்லாரும் என்னன்னாக்க எவ்வளவு வேகமா வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் கொண்டு போக முடியும். பாருங்க, ரஷ்யா உக்ரைன் போக முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த இஸ்ரேல் பாலத்துல முடிய மாட்டேங்குது. இது இழுத்துக்கிட்டே போகுது. அந்த அறிவு இல்ல அவங்களுக்கு. எத்தனை நீங்க பாருங்க, இப்ப நமக்கு பாகிஸ்தான் எவ்வளவு இடைஞ்சல் பண்ணனாலும் மோடி ஒரு அவதார புருஷர் 4 நாள்ல போரை முடிச்சு, ஏன்னா வீண் அழிவுகள் வரக்கூடாது, வீண் செலவு வரக்கூடாது, மக்கள் இறக்கக்கூடாது என்பதற்காக இது வந்து ஒரு நிலை. அதே சமயத்துல நம்ம ஏமாந்துட்டு இருக்க முடியாது, அடி வாங்கிட்டு இருக்க முடியாது, மற்ற துன்புறுத்ததுக்காக தாங்கிட்டு இருக்க முடியாது. அதற்காக செய்ய வேண்டிய வேலையை டக்குன்னு செஞ்சுட்டு முடிச்சாச்சு. இந்த ஒரு அறிவினுடைய வெளிப்பாடு. ஆனா அதே சமயத்துல பாருங்க, 2 வருஷம் ஆகி போக முடியல, 4 வருஷம் ஆகி போக முடியல, இன்னும் இழப்பல் வந்துட்டு இருக்கு. இன்னும் அவர்கள் எல்லாம் இந்த நிலைக்கு வரல. ஆகவே எல்லோரும் வேதாத்திரியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய காலம், இந்தியாவுடைய ஆன்மீகம் பரவக்கூடிய காலம் வரணும். வந்ததுன்னா கண்டிப்பாக, அதுவும் குறிப்பாக இந்தியாதான் இதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணணும். ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம், தெய்வ சிந்தனை, அந்த இறைவனோடு மனதை வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பேரறிவு, அது நம்ம மார்க்கம் ஒண்ணு, நம்ம நாடு முடிஞ்சது நம்ம வந்து உலக சமுதாய சேவை செய்ய, நம்மள மாதிரி நிறைய மார்க்கங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம எல்லா மார்க்கத்தையும் தலை வணங்குகிறோம். ஒவ்வொருவரும் ஒரு வகையில சேவை செய்கிறார்கள், நாம் நம்முடைய வகையில சேவை செய்கிறோம். இப்ப இந்த போன்ற மார்க்கங்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் பரவ வேண்டும். உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இந்த ஆன்மீகம் சென்று சேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு மனுஷன் அடிக்கிறது, கொல்றது, பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வு வந்து விட்டால் போதும், இந்த போர் இல்லாமல் போயிடும். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. கேட்டுங்க ஐயா, டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. ஆமாங்க. இப்ப என்னன்னா, விஞ்ஞானிகள் அதை பத்தி பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஞ்ஞானிகளுக்குள்ளாகவே அது முழுமையான ஆராய்ச்சி பண்ணி முடிக்கல. சரிங்க. அவங்க இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பேஸ்ல மொத்தம் வெளியே போனீங்கன்னாக்கும்
இந்த மாதிரி இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அண்டங்கள் இதெல்லாம் இருக்கிறது 5% தான். ஆமாங்க. மிச்சம் 95%த்துல கிட்டத்தட்ட ஒரு 70% வச்சுக்கலாம். ஒரு 70% வந்து வெறும் ஸ்பேஸா இருக்குது. வெறும் ஸ்பேஸா இருக்குது. ஆனா அதுக்குள்ள வெறும் ஸ்பேஸ் மட்டும் இல்ல, அதுல எனர்ஜி இருக்கு. சாமி சொல்லக்கூடிய ஒத்துக்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்சம் வந்து அந்த கிராவிடேஷனல் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி, அதாவது பக்கத்துல ஒரு லைட் போனா லைட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் டார்க் மேட்டர்ன்னு சொல்றாங்க. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க. இப்ப நம்முடைய மகிழ்ச்சியோட வழியில் நின்று நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒருவேளை அந்த டார்க் மேட்டர்ன்னு அவங்க சொல்றது அந்த இறைத்துகள் உருவான சுத்த வழியா இருக்கலாம். அந்த டார்க் எனர்ஜிங்கிறது அது சுத்த வெளியாகவே இருக்கலாம். அப்படி இருக்கலாம். இன்னும் அது ஒரு ஆராய்ச்சி புரியுது. விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முழுக்க அதை பற்றிய முடிவான நிலைக்கு வரல. அது பல காலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னும் முழு உண்மைகளை தெரிந்து கொள்ளவில்லை. மகிழ்ச்சியோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை அந்த டார்க் மேட்டர் என்று சொல்வது இறைத்துகள் உருவான சுத்த வெளியாக இருக்கலாம். அந்த இன்னொன்னு டார்க் எனர்ஜி என்று சொல்வது இறைத்துகள் இன்னும் உருவாகாத சுத்த வழியாக கூட இருக்கலாம். இங்கே சரிங்க, சரி. மக்கள் அருமையான விளக்கம். எனக்கு நன்றி ஐயா. வாழ்க வளம் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். அடுத்ததாக சிவசக்தி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. உங்களோட சிந்தனை வந்துங்க ஐயா மிக சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. நீங்க சுத்த வெளிய பத்தி சொல்லிட்டு போகல, உண்மையிலேயே தியானத்துல இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வுங்க ஐயா. உண்மையிலேயே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா என்னன்னு ஐயா, அதாவது விடிய காலையினையா தினமும் 3 மணிக்கு விழிப்பு வந்துருங்க ஐயா. வெரி குட். அந்த நேரம் வந்துங்க ஐயா, அது எந்த நாள் எவ்வளவு லேட்டா படுத்தாலும் ஐயா, அது விடிய 3 மணிக்கு எனக்கு விழிப்பு வந்தா பகல் மாதிரியே இருக்குங்க ஐயா. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்லங்க ஐயா என்ன மாதிரி தியானம் செய்தா நல்லங்க ஐயா, என்ன செய்யணுங்க ஐயா? வெரி குட். பொதுவாகமா 3 மணி, 4 மணி, 5 மணி இப்படி எல்லாம் பார்க்கும்போதுங்க, சரிங்க, ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் எல்லாமே 3 மணிக்கு தியானம் பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, 3 மணிக்கு எழுந்து தியானம் செய்தால் முனிவராகலாம், 4 மணிக்கு எழுந்து தியானம் செய்தால் ஞானியாகலாம், 5 மணிக்கு எழுந்து தியானம் செய்தால் அறிஞனாகலாம், 6 மணிக்கு தியானம் செய்தால் 6 மணிக்கு தான் மனிதன் வரும். இப்படி ஒன்னொன்னாக்கும் வரும் பாருங்க. 3 மணி ஐயா இன்னும் ஜாயின் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம கண்டிப்பா படிக்கலாம். அவங்களை அப்படி கேட்க சொல்லுமா? அம்மா இருக்கீங்கல்ல? வாழ்க வளம் கேக்குறாங்க ஐயா, அவங்க கேட்டுக்கிட்டாங்க. நீங்க கேளுங்கம்மா. இந்த இடையில கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால இப்ப வேற மாத்திட்டு செல்லுல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க. லக்ஷ்மணன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்துங்க ஐயா. எந்த இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது என்னன்னு யோசிக்கிற சுச்சுவேஷன்ல இருங்க ஐயா. ஐயா, அந்த சுத்த வெளியில அந்த அழுத்தம்
தானா கொடுக்கறதுனால தானே அது ஏற்பட்டதுனால தானே இவ்வளோ நிகழ்ச்சிகள் இது பரிமாற்றம் ஆமா நடந்து ஆமா மனிதனா வந்திருக்கோங்க. அந்த அந்த ஆமா அழுத்தம் கொடுக்கறதுக்கு எப்படிங்க ஐயா, தானாவே நடந்த நிகழ்ச்சிகளா எப்படிங்க ஐயா அது அந்த ஒரு விஷயம். அப்புறம் நம்ம வந்து அதான பாருங்க. இந்த இடத்துல நீங்க அந்த மகரிஷியோட இந்த பாடல் பாருங்களேன். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். மகிழ்ச்சி சொல்லக்கூடிய பாருங்க. ஏன்னா அழுத்தம் ஏன் வருது? அந்த அழுத்தம் அது ஆற்றல் அங்க அடங்கி இருக்குது. அந்த ஆற்றல் வேற ஒண்ணும் இல்லாதவோ தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. அதனாலதான் மகிழ்ச்சி வந்து இறை வெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்று சொல்றார்கள். அது தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது, வேற ஒண்ணும் இல்லாதனால. திருப்பி அதுக்கு பின்னாடி இறைத்துகள் வருது, விண்ணு வருது, காற்று வருது, அதெல்லாம் அது சூழ்ந்த அழுத்தம். இப்ப முதல்ல ஒண்ணும் இல்லாத தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. ஆகவே ஆற்றல் இருப்பதால் அங்கே அழுத்தம் வந்துதான் தீரணும். அது தனக்குள்ளாகவே அடங்கி இருக்கிறது. அது யாரும் தூண்டி விடல, வேற எங்கிருந்து வரல, இது தனக்குள்ளாக. ஏன் அங்க ஆற்றல் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஆற்றல்? அது பேராற்றல். அது பேராற்றலாக இருந்தால் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. அதனால அங்க வந்துதான் தீரணும். அந்த ஆற்றல் இருப்பதால அந்த அழுத்தம் வந்துதான் தீரும். ஐயா அப்புறம் இன்னொருங்க ஐயா, இப்ப ஐயா மகரிஷி ஐயா வந்து இப்ப ஞானநிலை அடைந்ததுனால இப்ப இந்த அளவுக்கு நம்மளோட பிரபஞ்சத்துடைய விளக்கம் எல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்ப அவரு விட்டு சென்றக்கூடிய பாதையில நம்மளும் அதை இதுக்கு நடக்கிறப்ப நம்ம வந்து அந்த வேற்று கிரகத்துல எல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி ஊகிக்க முடியுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அதை வந்து நம்மளால பிரபஞ்சத்துல என்ன இருக்குன்னு நம்மளால அகக்காட்சியா நம்மளால உணர முடியுமா ஐயா? இதுதான் அப்படின்றது ஏதாவது நம்மளால இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா வந்துங்கயா. இப்ப மகரிஷிக்கு கூட அந்த உணர்வுகள் கிடைச்சிருக்கலாங்கயா. ஆனா விஞ்ஞானப்படி பாத்தீங்கன்னாக்கோ விஞ்ஞானிகள் நிரூபிச்சாதான் உடம்பு ஒத்துக்கும். இப்ப நீங்க நல்லா தவம் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களோட அந்த வேற்று கிரகங்கள், வேற்று உயிர்கள், அதையெல்லாம் கூட நீங்க உணரலாம். ஆனா நீங்க அதை வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னா அது விஞ்ஞான முறைப்படி அதை நிரூபிக்கணும். இன்னைக்கு நம்ம நிரூபிக்கிறதுக்கு வசதி இல்லைங்கன்னா, சப்போஸ் நம்ம நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்த நட்சத்திரம் வச்சுங்களேன். இப்ப நம்ம சூரியனுக்கு அடுத்த நட்சத்திரம், அது பேர் ஆல்பா சென்டாரின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம அதுக்கு போய் பார்த்துட்டு வரலாம்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமா போகக்கூடிய ராக்கெட் எடுத்தோம்னா கூட அந்த வேகமா போகக்கூடிய ராக்கெட் நமக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு, அதான் அடுத்த சூரியன் வச்சுங்களேன், அடுத்த சூரியனுக்கு போய் சேர்றதுக்கு மட்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில 50,000 வருஷம் ஆகும். அதனால நம்ம அங்க போய் பார்த்து அங்க இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு. ஆனா என்னன்னா, இன்று விஞ்ஞானம் இன்னைக்கு வேகமா வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இந்த 150 வருஷமா தான் இந்த விஞ்ஞானத்தினுடைய அசுர வளர்ச்சி. நீங்க இந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மின்சாரம் கிடையாது, ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, செல்போன் கிடையாது, பெரிய பெரிய கருவிகள் கிடையாது. எல்லாம் பழைய கால மனிதர்கள் மாதிரி தான் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த 150 வருஷத்துல தான். அதனால இன்னொரு 150 வருஷம் போகும்போது இன்னும் கூட விஞ்ஞானம் பல மடங்கு வளரலாம். அன்னைக்கு நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அளவு கூட இன்னும் பவர்ஃபுல்லா ராக்கெட் எல்லாம் தயார் பண்ணலாங்க, சொல்ல முடியாது. அது மாதிரி இன்னும் புதுசு புதுசா விஞ்ஞானத்துல கருத்துக்கள் வந்து அங்கிருந்து அந்த வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு, வெப்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம அங்க உயிரினங்கள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய நிலை வரலாம். இன்னைக்கு பாருங்க, ராணுவத்துல நீங்க வந்து இருட்டுக்குள்ள கூட ஒரு மனிதன் சிப்பாய், அடுத்த நாட்டு சிப்பாய் உள்ள வரானா இல்லையான்னு பாத்துறாங்க. ஃபுல்லா இருட்டா இருக்கும். அதுக்கு பிறகு இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் சொல்லுவாங்க, அது உடம்பு வெப்பத்தை வச்சுக்கிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி விஞ்ஞானம் வளர்கின்ற போது கூட நம்ம அங்கிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை வச்சுக்கிட்டு அங்க உயிரினம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலைகள் வரலாம் இல்லையா? அது விஞ்ஞானம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துதான் இன்னைக்கு ஓரளவுக்கு நிறைய நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்கள் இருக்கிறது, கிரகம் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ. ஆனா உயிரினம் இருக்குதா அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல உயிரினம் இருப்பதாகவும் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது. ஆனா நிறுவனமாகனா நம்ம நேர்ல போய் பார்க்கணும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. அம்மா வாழ்வளமுடன். ஐயா வாழ்வளமுடன் ஐயா. இதெல்லாம் கேட்க கேட்க பிரமிப்பா இருக்குங்கய்யா. அவ்வளவு பெரிய பிரபஞ்சம். ஆமா, செவ்வாய் கிரகத்துக்கே வந்து 1 year ஆச்சு இல்லைங்களா ஐயா? கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. அது இத்தனைக்கு செவ்வாய் கிரகம் நமக்கு பக்கத்துல. அதுவும் பூமியும் செவ்வாய் ஒரு பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா, பூமி 9 கோடி மைல் இருக்கு,
செவ்வாய் வந்து 14 கோடி மைல், நம்ம 2 கடையில் 5 கோடி மைல் தான். அந்த 5 கோடி மைல் நம்ம கிராஸ் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 10 மாசம் 1 வருஷம் ஆச்சு. அப்படின்னா நம்ம வந்து அடுத்த நட்சத்திரம், முதல்ல நம்ம நட்சத்திரத்தை தாண்டியே போக முடியாது. நம்ம புளூட்டோவை தாண்டி போறதே பெரிய வேலை. அப்புறம் அடுத்த நட்சத்திரம் போகும்போதெல்லாம் அது பெரிய வேலை. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறுதி அன்பராக சிவசக்தி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, நடுவுல கட் ஆயிடுச்சு. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். பேசிக்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டேன், இடையில நின்று போயிடுச்சுங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஐயா. அந்த விடிய 3 மணிக்கு விஷயத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஐயா. தியானம் என்ன மாதிரி செய்யலான்னு கேட்டீங்க ஐயா. ஆமா ஆமா ஆமாமா. சொல்லுங்க ஐயா. அது 3 மணிக்கு நல்ல நேரம். அது தாராளம் தியானம் பண்ணலாம். அது குறிப்பா அந்த 9 மைய தவம் வந்து ரொம்ப அது ஒரு சிறப்புடையது. 7 மையங்கள் உடல் சார்ந்தது, மற்ற 2 மையங்கள் வந்து துரியாத சார்ந்தது. நீங்க இந்த மையத்துக்குள்ள கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு நீங்க போயிட்டு அந்த துரியாதத்துல போயிட்டு அந்த சுத்த வெளியில நிலைச்சு நின்னீங்கன்னா நிறைய உண்மைகள் கிடைக்கும். சாமிஜி வந்து காலையில அப்படியே உட்காந்துட்டாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே அந்த நிலையில இருப்பாரு. அப்புறம் வந்து திருப்பி ரொம்ப நேரம் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஞானிகள் எல்லாம் அந்த 3 மணிக்கு எழுந்து தியானம் செய்து அந்த தியானத்தின் உச்சத்துல போய் நின்று அப்படியே இருந்துருவாங்க. அதனால உங்களுக்கு இயல்பாகவே இறைவன் அது கொடுத்திருக்கிறான். நீங்க எந்த தவமாலும் செய்யலாம். ஆனா அந்த நேரத்துல அந்த இறைவழியோடு ஒன்றி இருக்கக்கூடிய துரியாதி தவம் சிறப்படையுது. அது நம்ம தயார்படுத்துறதுக்காக அந்த 7 மையங்கள் செஞ்சுட்டு அப்புறம் நீங்க துரியாதி போனீங்கன்னா 9 மைய தவம் ஆயிடும். அது ஒரு ரொம்ப சிறப்புடையதா இருக்கும். சரிங்கய்யா, மிக சிறப்புங்க ஐயா. சந்தோஷமா இருக்குங்க ஐயா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ஐயா, இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி சுத்தவெளி, அதாவது என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்கணும் வேண்டணும்ன்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு உட்காருவோம். ஆனா அது இருக்கும்போது சுத்தவெளிக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியாம அந்த நிலையில உட்கார்ந்து விடுறோம். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தோம்னு தெரியாம போயிடுது. அப்புறம் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாதான் டக்குன்னு முழிப்பு வந்து நம்ம தியானத்தை கலைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சோம் அதெல்லாம் வேண்டவே இல்லையே, கேட்கவே இல்லையேன்ற மாதிரி போயிடும். அது எப்படிங்க? அது நல்லதுங்களா? அது நமக்கு வந்து அதுதான் சரியான நிலை. நீங்க உங்களுக்கு வந்து நீங்க கேட்க வேண்டாம், வேண்டாம், அதுவே வந்து நீங்க அந்த சுத்த வெளிக்கு போகும்போது எண்ணங்கள் இல்லாத நிலை. எந்த எண்ணம் வேண்டாம், எந்த வேண்டுதல் வேண்டாம். நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டி கொடுக்கறது அது பேரறிவு. நம்ம சிற்றறிவு வச்சுக்கிட்டு அதுக்கு கேட்க வேண்டாம். நமக்கு என்ன வேணுமோ அது தெய்வத்துக்கு தெரியும். நமக்கு வேணுங்கிறத அதை கொடுப்போம். நம்ம என்ன ரிக்வயர்மெண்ட்ஸை கொடுக்கும், நமக்கு வேணுங்கிற பாதுகாப்பு, வேணுங்கிற அறிவு, வேணுங்கிற ஆதரவு எல்லாம் அது கொடுக்கும். நம்ம வந்து ஒண்ணு அங்க போய் எந்த சுத்த வெளியிட்ட வேண்டுதலே வேண்டாம். அதான் நம்ம நினைவே இல்லைங்க, வேண்டாம். அது போய் அதுவாக மாறிடும். நீங்க போன பின்னாடி அது அதுவாக மாறிடும். நீங்க 5 நிமிஷம் இருந்தீங்களா, 1 மணி நேரம் தெரியக்கூடாது. அங்குதான் ஞானிகள் எல்லாம் பல மணி நேரமா இருக்கிறாங்க, பல நாட்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படி பல மணி நேரமாக பல நாட்களாக இருக்கின்ற போதுதான் அவங்களுடைய எல்லா பாவ பதிவும் கழிஞ்சு 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 0 ஆகுது. எப்படி ஆத்து தண்ணியில துணி அலசிட்டே இருந்தா துணி சுத்தமாகுது, அந்த மாதிரி சுத்தமாகுது. அப்படி வந்து நம்முடைய பதிவுகள் எல்லாம் கழிகிறதுக்கு நீங்க அங்க எண்ணம் இல்லாம அங்க வந்து மணிக்கணக்கா இருக்கும்போதுதான் நம்முடைய எல்லா பண்டலா இருக்கிற எல்லா பதிவும் அது கழிய ஆரம்பிக்கும். பதிவுகள் 100க்கு 100 கழிஞ்சாதான் நாம அந்த வந்து சுத்த வெளியை முழுமையாக உணர முடியும், முழுமையான அந்த அறிவை அனுபவிக்க முடியும். அதனால வந்து அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இறைவன் அப்படி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அது வந்து தவறல்ல. அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்னு வச்சு. நன்றிங்க. இப்போ ஒரு வாரமா எனக்கு இந்த புருவ மத்தியிலேயே அதே ஏதோ ஒரு நம்ம தவம் பண்ணும்போது புருவ மத்தியில ஒரு மாதிரி அழுத்தம் இருக்கும் இல்லைங்களையா? எந்த நேரமும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட, பெருக்கிட்டு இருந்தோம்னா கூட அந்த இடத்துல ஒரு அழுத்தம் வருது. அது நம்ம அந்த நேரம் உட்காந்து தவம் பண்ணணுமா, இல்ல அது பாட்டு இருக்கட்டும் நம்ம விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். மறுபடியும் ஸ்டக் ஆயிடுச்சுங்க. ஓகேங்கய்யா.
ஐயா வாழ்க வளமுடன். நல்லதுமா நல்லதுமா. அது வந்து இப்ப நான் பாருங்க ஆகனே தான் கொடுப்பேன் என்ன சொல்ல துரியத்திலயும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அப்ப வந்து நமக்கு செய்யற வேலை இன்னும் நல்லா சிறப்பாக நடக்கும். அதனால உங்களுக்கு நல்ல அமைதி இருக்குது. நீங்க அதை அப்படியே கெட்டிய பிடிச்சிக்கணும்னா ஆகனிலையோ நம் காலையில் எழுந்ததுல இருந்து இரவு தூங்குன்ற வரை ஒண்ணு ஆகனிலையோ அல்லது துரியத்திலே இருக்கலாம். இந்த புலன்களை பயன்படுத்தும் போதெல்லாம் ஆகனியில, மனதால அந்த அறிவை முழுக்க பயன்படுத்தும் போது துரியம். அப்படி நீங்க தாராளமா ஆகின துரியத்துல நாள் முழுவதும் இருக்கலாம். அப்படி பழக்கப்படுத்திக்கிறது தான் ஒரு ஞானியினுடைய நிலை. ஞானிகள் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பவும் ஏதோ ஒரு தவநிலையில இருந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இயற்கை அமைஞ்சிருக்குது, தாராளமா நீங்க அப்படி இருக்கலாம். நன்றிகள் ஐயா, வாழ்க. எனக்கு இது ரொம்ப டவுட் யார கேட்கறதுன்னு யோசிச்சேன். இன்னைக்கு ஐயா கிடைச்சு நல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். நிறைய பேர் முயற்சி பண்ணி கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். சரிதாங்களா? மகிழ்ச்சிக்கு தான் நன்றி சொல்லணும் அதுக்கு. ஆமாங்கய்யா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க இவ்வளவு விஷயங்கள் இந்த சித்தவெளி பத்தி. அதுக்கு முன்னாடி நாம தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பெரிய கிரேட்ன்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நாம ஒரு சாமிஜி வந்து அது தெய்வம் மனிதனாக வந்து நமக்கு சில செய்திகள் சொன்ன மாதிரி நினைச்சுக்கிறதா சாமிஜி. அவ்வளவுதான். ஒரு தூசு மாதிரிதான் நம்ம. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதே நம்ம வந்து புரிஞ்சு. நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம we are nothing. ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது பூமியே நத்திங். இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது பூமி ஒரு தூசி மாதிரி. இந்த தூசி மாதிரி இருக்கிற பூமிக்குள்ள நம்ம அதை விட எப்படி தூசி இருக்கு. நம்ம ஒண்ணுமே இல்லை. நமக்கு தவம் பண்ணி அது கிடைக்கிற வாய்ப்பு தாங்க. அதுதாங்க நம்ம வாழ்க்கை. கண்டிப்பா நாங்க எல்லாருமே இந்த மனவளக்கலையில இருக்கிற அத்தனை பேருமே பாக்கியவான்கள் தான். அந்த வகையில நன்றிகள் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாம், தாராளம் பண்ணிக்கலாம். நீங்க மற்ற சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கணும். நல்லதுக்குமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க்கை வாழ்க வளம். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின்